ஆரம்பிக்கலாங்கம்மா, ஆரம்பிக்கலாம். சிவசத்திரி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவ பரம்பொருளின் பெரும் கருணையினால் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்த தேவார திருப்பதிகங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் திருவருளால் இன்று 2ஆம் திருமுறையில் 80வது பதிகமாக விளங்குகின்ற திருக்கடவூர் மயானம் அப்படின்ற திருஅருள் நிறைந்த சிவஸ்தலத்தில் நம்முடைய காடி வேந்தராகிய ஞான குழந்தை அருள் செம்மலார் ஞான போனகர் பாடி அருளிய இந்த பதிகத்தை இறைவன் திருவருளால் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருத்தலத்தோட பெருமையை முதல்ல போற்றி இறைவன் திருவடி, இறைவன் இறைவி திருவடியெல்லாம் வணங்கிட்டு பதிகத்துக்குள்ள செல்வது சிறப்பா இருக்கும். காவிரி தென்கரையில் 48வது திருத்தலமாக இந்த அருட்தலம் திருக்கடவூர் மயானம் அப்படின்ற திருத்தலம் அமைந்துள்ளது. திருக்கடவூர் மயானம் அப்படின்றது மெய்ஞானம்னு சொன்னாதான் இப்ப எல்லாருக்கும் தெரியும். திரு மெய்ஞானம் அப்படின்ற ஒரு நாமத்தோடு அழைக்கப்படுகின்றது. இந்த திருத்தலத்தில் வீற்றிருந்து அருள் புரியும் இறைவனுடைய அருள் நாமம் பெரிய பெருமான் அடிகள். ஒவ்வொரு பாடலிலும் இந்த நாமத்தை சொல்லிதான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் போற்றி அருளுகின்றார். பெரிய பெருமான் அடிகளே, பெரிய பெருமான் அடிகளே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய அருள் நாமம் பெரிய பெருமான் அடிகள் அப்படின்ற பிரம்மபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக சுவாமி இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். இறைவியின் அருள் நாமம் மலர்குழல் மின்னம்மை, அம்மலக்குய மின்னம்பை அப்படின்னு அழைக்கப்படுகின்றார். இந்த அருள்நாமத்தோட மலர்குழல் மின்னம்மை, அமலக்குழல் மின்னம்மை அப்படின்ற அருள்நாமத்தோடு இறைவி எப்படின்னா இறைவனுக்கு நேருக்கு நேரா பார்த்த மாதிரி உமையன்னை இங்க அருட்காட்சி தந்து கொண்டிருக்கின்றார்கள். தலவிருட்சமாக கொன்றை மரம் விளங்குகின்றது. தீர்த்தம் பெருமை மிகு காசி தீர்த்தம். இந்த திருக்கடவூர் மயானத்தோடைய அது ரொம்ப பெருமைக்குரிய திருத்தலம். அதனால புராண பெயர்கள் நிறைய உண்டு. அதுல குறிப்பிடத்தக்கது பிரம்மபுரி, வில்வாரண்யம், கடவூர் மயானம், பிரம்மபுரம், சிவவேதபுரி, திருமெய்ஞானம். இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தினந்தோறும் இங்க திருக்கடவூர் மயானத்திலிருந்துதான் அபிஷேக நீர் கொண்டு சென்று திருக்கடவூரில் வீற்றிருக்கின்ற அமிர்தகடேஸ்வர பெருமானுக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகின்றது. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாட்டு வண்டி எப்போதுமே திருக்கடையூர் கோயில்ல தினந்தோறும் திருக்கடவூர் மயானம் வந்துதான் அபிஷேக நீர் கொண்டு சென்று அமிர்தகடேஸ்வர பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. அத்தகைய சிறப்பு பொருந்திய தீர்த்தம் கொண்டது இந்த பிரம்மபுரீஸ்வரர் திருத்தலம். இந்த தீர்த்தம் இங்க இருக்கிற இந்த காசி தீர்த்தத்துல சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் வர அஸ்வதி நட்சத்திரம், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல அமிர்தகடேஸ்வர பெருமான் இங்கு எழுந்தருளி தீர்த்தம் கொடுப்பார். அன்று அந்த தீர்த்தத்தில் நீராடினால் கங்கையில் நீராடிய பெருமை சேரும்ன்றதுனால சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுகின்றது. பிரம்மன் பூஜித்தது எதனால் பிரம்மன் பூஜித்தார் அப்படின்னா ஒரு யுகம் முடியும் பொழுது பிரளயம் ஏற்பட்டுதான் அந்த யுக முடிவு ஏற்படும். அவ்வாறு ஒரு யுகம் முடியும் பொழுது ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்து விட்டது. அப்ப அந்த புது யுகம் தொடங்கும் போது மீண்டும் ஒரு பிரம்மன் வேண்டும். அப்ப ஏற்கனவே இந்த பிரம்மனை சுவாமி என்ன பண்றாரு, பொடியாக்கிடுறாரு. நீராக்கி புது யுகத்தை தொடங்குவதற்காக மீண்டும் ஒரு பிரம்மனை சுவாமி உருவாக்குறாங்க. உருவாக்கி அவருக்கு ஞான உபதேசம் செய்கின்றார். ஏன்னா மீளவும் ஒரு உலகங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணணும்னா அதற்குரிய ஞானம் சிவபெருமானிலிருந்து பெற்றால் மட்டும்தான் பிரம்மனால புது உலகத்தை உருவாக்க முடியும். அதனால சுவாமி பிரம்மனுக்கு ஞான உபதேசம் செய்கின்றார். அதை பெற்றுக்கொண்டு இறைவனை பூஜித்து இறைவனிடமிருந்து அருள் பெறுகின்றார். புது உலகத்தை படைக்க பிரம்மன் அருள் பெறுகின்றார். அது மாதிரி புது உலகத்தை படைப்பதற்காக பிரம்மன்
இறைவனை வேண்டி அந்த அருள் பெற்றமையினால பிரம்மபுரீஸ்வரர், இறைவன் பிரம்மனால் பூஜிக்கப்பட்ட இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்ற அருள் நாமம் ஏற்படுகின்றது. இங்க இருக்கிற பிள்ளையார் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரா, இந்த ஞான உபதேசத்தை இறைவன் பிரம்ம தேவனுக்கு அருளிய போது பக்கத்துல நின்று, இது ஞான உபதேசம் இல்லையா, கை கட்டி வாய் கொத்தி விநாயகர் பெருமானும் இதை கேட்டாராம். அதனால வந்து பிரணவ விநாயகர் அப்படின்ற அருள்நாமத்தோடு விநாயகர் பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். முருகப்பெருமான் எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா சிங்கார வேலன், தெரியும் சிக்கல்ல ரொம்ப சித்தி பெற்ற அந்த நாமத்தோடு விளங்குகின்றார். இங்கேயும் சிங்கார வேலன் என்னும் அருள்நாமத்தோடு வள்ளி தெய்வ யானை சமீதமாக விளங்குகின்றார். என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமான் எப்பவும் கையில வேல் ஏந்தி இருப்பார், இங்க வில் ஏந்தி இருக்கின்றார். அது அபூர்வமாக காணப்படுகின்ற ஒரு சிறப்பான திருச்சாய்க்காட்டுல அது போல வில் ஏந்தி இருப்பாங்க. இங்கேயும் சுவாமி வேலோட வில்லும் ஏந்தி இருக்கின்றார். அதாவது போர்க்கோலம் போல சுவாமி காட்சி அளிக்கின்றார். கழுத்தில் வந்து ஆனா ருத்ராட்ச மாலை அணிந்து, காலில் இந்த பாதுகை சொல்லுவோம் இல்லையா, அது அணிந்து கொண்டு சுவாமி முருகப்பெருமான் சிங்கார வேலனாக காட்சி அளிக்கின்றார் அப்படின்னு. அது போல வந்து இந்த சிறப்புக்குரிய மெய்ஞானம் அப்படின்ற போற்றப்படுகின்ற இந்த திருக்கடவுர்ல திருஞான சம்பந்த பெருமான் சென்று வணங்கியது. அந்த அருள் நிகழ்வை பார்த்தாதான் வந்து இந்த பதிகம் சிந்திப்பதற்கு ஏதுவாக இருக்கும். திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வழிபட்டு வணங்குகின்றார்கள். சில சமயம் ஒன்னாவே வணங்குவாங்க. அது போல திருப்புகலூரில் முருக நாயனார், திருதொண்ட நாயனார், திருநீலநக்க நாயனார் இவங்க எல்லாம் கூட இருந்து இவர்களை திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளையும் திருநாவுக்கரசு நாயனார் திருவடிகளையும் வணங்க அடியார்கள் குழுமி இருந்து இறைவனை வணங்குகின்றார்கள். அதுக்கப்புறம் வந்து சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் சென்று வணங்க வேண்டும் சொல்லிட்டு திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் திருப்புகலூரை விட்டு வெளில வராங்க. வரும்பொழுது திருஞான சம்பந்த பெருமானுடைய பாருங்க அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த பெருமை, அந்த அடியார்களை பேணுகின்ற அந்த பெருமை பாருங்க. அப்பர் பெருமான் தனக்கு தந்தைன்றதுனாலதான் நாவுக்கரசர் பெருமான கண்ட உடனே என்னன்னு சொல்றாரு, அப்பரே அப்படின்றாரு. திருஞான சம்பந்த பெருமான கண்டவுடன் திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் அவரோட திருவடிகள்ல விழுந்து வணங்குறார். ஏன்னா இறைவனுடைய திருவருளால் உமையன்னையின் ஞானப்பாலை உண்டவர், இறைவனுக்கு மகன்மை போன்றவர். அதனால வந்து திருவடிகளை விழுந்து வணங்க உடனே இவர் என்ன பண்றாரு, அப்பரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருக்கரங்களால எடுக்கிறாரு இல்லையா. அப்பர் அப்படின்ற அந்த நாமத்தையே திருநாவுக்கரசு நாயனாருக்கு திருஞான சம்பந்த பெருமான் தான் சொல்லி அறிஞர். தந்தை போன்றவர் அப்படின்றதுனால தான் மட்டும் எப்படி முத்துச்சிவிகையில ஏறி வர்றது, அவரை நடக்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்துச்சிவிகையில ஏறி வராம திருநாவுக்கரசு நாயனாரோட நடந்தே போறாரு சிவஸ்தானங்களோட. அப்போ வந்து திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் சொல்றாரு, சுவாமி உங்களுக்கு தந்தருளியது இல்லையா, அதுலதான் நீங்க வரணும், அதுல ஏறி வரங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப என்ன சொல்லுவாங்க, சரி நான் வந்து முத்துச்சிவிகையில வரும்போது கூட அப்பர் பெருமான் நடந்து வர்றது இந்த அளவுக்கு வந்து சரியா இருக்காதுன்னு அவர் என்ன சொல்றாரு, திருநாவுக்கரசு நாயனார் பெருமான திருஞான சம்பந்த பெருமான் நீங்க முன்னாடி போங்க, எந்தெந்த சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் செல்கின்றீர்களோ உங்க பின்னாடி நானே தொடர்ந்து வருவேன் அப்படின்றாரு. ஏதாவது ஒரு சிவஸ்தலத்துக்கு போய் அப்பர் பெருமான் அங்கேயே இருந்து ஒரு 2-3 நாள் வணங்குவாங்க கொஞ்ச நாள். அப்ப திருஞான சம்பந்த பெருமான் முத்துச்சிவிகள் ஏறி பின்னே வந்து எங்க அப்பர் பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார் கேட்டு அந்த திருத்தலத்துக்கு சென்று அவரோட சேர்ந்து இறைவனை வணங்கி கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த திருத்தலத்துக்கு திருநாவுக்கரசு நாயனார் முன்னே செல்ல, அடுத்தது திருஞான சம்பந்த பெருமான் செல்வார். அதே போல வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். திருக்கடவுருக்கு வராங்க. திருக்கடவுருக்கு வந்து காலனை காலால் உதைத்து காய்ந்து அடியவர்க்கு மார்க்கண்டேயருக்கு அருளிய சிவபெருமான் கால சம்ஹார மூர்த்தியாக வீற்றிருக்கின்றான். காலனாக, அதாவது எல்லா உலகங்களுக்கும் ஒரு உண்மையை உணர்த்துறது, சிவனடியார்களுக்கு யம பயம் இல்லை, ஊற்றுவனால எந்த ஒரு துன்பமும் இல்லை, தர்மனார் உடைய அந்த உறவினர்கள் தமர்களால சிவனடியார் பெருமக்களுக்கு எந்த துன்பமும் இல்லை அப்படின்றத உலகத்திற்கே உணர்த்துவதற்காக காலனை காலால் உதைத்து சம்ஹரித்த காலனாக இறைவன் வீற்றிருக்கின்ற திருக்கடவுர் அப்படின்ற அந்த வீரட்டேஸ்வரர் கோயிலுக்கு
திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் சென்று வணங்குகின்றார்கள். உங்கிலிய கலைய நாயனார் வந்து திரு அவதாரம் செய்தவர். அங்க திருத்தொண்டு செய்து வணங்கி கொண்டிருக்கின்றார். அடியார் பெருமக்கள் 2 பேரும் சைவ சமய ஆச்சாரிய பெருமக்கள் இல்லாத இறைவனால ஆளப்பட்ட ஆளுடைய அரசாகிய திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் ஆளுடைய பிள்ளையார் ஆகிய திருஞான சம்பந்த பெருமானும் எழுந்தொலி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்களை எதிர்கொண்டு அழைத்து கொண்டு போய், நம்மளோட ஊருக்கு வராங்கன்னா என்ன பண்ணுவோம், பெரியவங்கள வாசல்லயே நின்று எதிர்கொண்டு அழைத்து கொண்டு போவோம் இல்லையா, அது போல எதிர்கொண்டு அழைத்து கொண்டு போய் என்ன பண்றாருன்னா, அவங்க இறைவன் வணங்கிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய திருமணத்தில் வந்து அதில் தங்க வச்சு விருந்து செய்து வணங்கி மகிழ்ந்தார். அந்த அருள் நிகழ்வு அந்த பெரிய புராணத்துல அந்த நிகழ்வை கொஞ்சம் விரிவா சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பதிகத்துக்கு செல்வோம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அருள் வரலாற்றுல பெரிய புராணம் 335வது பாடல். பரவியேத்து அங்கு அரிதினில் போந்து பார்ப்பரவு சீர் அரசோடு விரவு நண்புடை குங்கிலிய பெரும் கலையர் தம் மனைமேவி கரையில் காதல் மற்றவர் அமைத்து அருளிய விருந்து இனிது அமர்ந்து அங்கு சிறபுறத்தவர் திருமயானமும் பணிந்து இருந்தனர் சிறப்பு எய்தி. திருமயானம் சென்று வணங்கி அந்த பகுதி எப்படி சொல்றாங்கன்னா, பரவியேத்து அங்கு அரிதினில் போந்து, அங்குன்றது திருக்கடவுர். இந்த திருத்தலத்தில் காலனை சம்ஹரித்த காலசம்ஹார மூர்த்தியாக விளங்குகின்ற இறைவனுடைய திருவடி பெருமைகளை எல்லாம் போற்றி வணங்கி அங்கிருந்து வந்து என்ன பண்றாங்கன்னா, பரவுகின்ற உலகமே போற்றுகின்ற பெருமை பொருந்திய திருநாவுக்கரசு நாயனாரோடும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உள்ளத்திலே நட்பு பொருந்திய பக்தி பொருந்திய குங்கிலிய கலைய நாயனார், அதுவும் பெரும் கலையர் சொல்றாங்க. ஏன்னா அவரோட பக்தி, குங்கிலிய கலைய நாயனாருடைய அருள் வரலாறுக்குள்ள இருக்கணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும் இல்லையா. உணவின்றி தன்னுடைய மனைவியும் சிறு குழந்தைகளும் சுற்றத்தார்களும் எல்லாரும் வந்து துன்பப்படும் பொழுதும் அது பார்த்து என்ன பண்றாங்க, அந்த திருமாங்கல்யத்தை விட்டாவது உயிரை காப்பாற்றிக்கொள்ளணும். மனைவியார் அந்த தாலியை கொடுத்து அவர் என்ன பண்றாரு, அதை எடுத்து கொண்டு போக ஒருத்தன் குங்கிலிய பொதியை கொண்டு அந்த விக்கிரமம் வரான். இதை விட சிறந்த பேர் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த மாங்கல்யத்தை கொடுத்து இந்த உங்கிலிய கலையை அப்படியே அந்த மூட்டையோட வாங்கிட்டு போறான். வாங்கி கொண்டு போய் வச்சுட்டுதான் அப்புறம் என்ன பண்றாருன்னா வீட்டுக்கே போகல. ஏன்னா நவின்றி அழுது கொண்டிருப்பார்கள், வருந்தி கொண்டிருப்பார்கள். அதனால வந்து அவர் என்ன பண்ணல, அந்த ஒரு எண்ணமே அவருக்கு இல்லை. உங்கிலிய பொதியை வாங்கி கொண்டு போய் கோயில்ல சேர்த்து பசியாலே அங்கேயே நித்திரை கொள்கின்றார். இதெல்லாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம திருப்பனந்தாள்ல சாய்ந்திருக்கின்ற சிவலிங்கத்தை வந்து அன்போடு நேரே நிமிர்த்தி கும்பிட வேண்டும் அப்படின்னு சென்று கழுத்துல என்ன பண்றாரு, கயிறு பூட்டி அன்பினால் அன்பாகிய கயிறு பூட்டி என்ன பண்றாரு, இறைவனை நேரே நிமிர்த்துகின்றார் இல்லையா. அத்தகைய குங்கிலிய கலைய நாயனார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதனாலதான் பெரும் கலையர் சொல்றாங்க. குங்கிலியம் அப்படின்ற அந்த தூபத்தினை இறைவனுக்கு அன்போடு அதை வந்து தினமும் தூபத்தை வந்து இடுகின்ற பெருமை பொருந்தியவராகிய பெரிய செயல்களை செய்த அந்த கலைய நாயனார் வந்து அவரோட வீட்டுக்கு மனைனா அவருடைய இல்லத்துக்கு திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் எழுந்தொலி இருக்கின்றார்கள். அப்ப எப்படி நம்ம அடியார்களுக்கு வந்து அந்த அமுது ஊட்டணும்னு சொல்றாங்க பாருங்க. கரையில் காதல் மற்றவர் அமைத்து அருளிய எல்லையில்லாத அன்போட குங்கிலிய கலைய நாயனார் வந்து உங்களுக்கு வந்து விருந்து சமைக்கிறாங்க. அந்த விருந்து அப்படின்றது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. நம்ம நினைக்கிறோம் விருந்துன்னா அறுசுவை இருக்கணும், இல்ல நிறைய பதார்த்தங்கள் இருந்தா அது விருந்து இல்ல. எப்படி சிறப்பா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வேளையும் புதிதாக சமைத்து இருக்க வேண்டும், சுட சுட அந்த உணவு இருக்கணும், 6 சுவைகளும் அதுல இருக்கணும், 4 வகை உணவு பதார்த்தங்கள் இருக்க வேண்டும் அதுல. இன்னொன்னு ஒரு முறை இப்ப மத்தியானம் என்ன செய்யறோம்னா அது அடுத்த சாயந்தரம் அது இருக்கக்கூடாது. இப்ப இன்று என்ன செய்யறோமோ அந்த உணவு பதார்த்தங்கள் அடுத்த நாள் இருக்கக்கூடாது. அப்ப விதவிதமாக சமைக்க வேண்டும். அப்போதை அதை வந்து சமைக்க வேண்டும். 6 சுவையும் 4 வகை உணவு, அது உண்ணும்படியான உணவும் இருக்கும்.
இது போன்ற இந்த உணவு முறை இதுதான் விருந்துன்னு சொல்றது. இத குற்றமில்லாத அன்போடு செய்கின்றார். அது குங்குளிய கலிய நாயனார் தன்னுடைய மனையில அடியார் பெருமக்கள் ஆண்டவனே எழுந்தருளியது போல நாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் மனைக்கு எழுந்தருளி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, குறைவில்லாத அன்போடு தான் கரையில் காதல், அந்த கரையே இல்லாத அந்த காதலோட மற்ற அவர்னா இங்க குங்குளிய கலிய நாயனார் அமைத்து அருளிய இவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா விருந்து கொடுக்கிறாரு. அதை விரும்பி ஏற்க, ஏன்னா அடியவர் அன்போடு தருகின்றான்றதுனால சிறபுறத்தவர் ஆகிய திருஞான சம்பந்த பெருமான் அங்கேயே வீட்டிலிருந்து அந்த அவருடைய அன்பையும் அன்பினால் அவர் செய்கின்ற தொண்டுகளையும் அந்த விருந்து உபச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்கின்றார். அங்க பக்கத்திலே இருக்கிற அந்த திருமயானமும் பணிந்து இருந்தனர் சிறப்பு எய்தி இறைவனை வணங்கி மேலும் சிறப்பு பெற்றார். உலகம் உய்ய சிறப்பு எய்த அந்த திருப்பதிகத்தை தந்து அருளினார். குங்குளிய கலிய நாயனார் பெருமானும் அவரோட அருள் வரலாற்றிலும் இத சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அடியார் பெருமக்களுக்கு 6 நாள் சுவைகள் ஓங்க அமைத்து அவர் அருளே அன்றி 4 பூங்கொன்றை வேணி நம்பத்தம் அருளும் பெற்றார். இதுதான் ஒரு சிறப்பு. அடியார் பெருமக்களுக்கு மாகேஸ்வர பூஜை சிறப்பு என்னன்னா, அது இறைவனுக்கு நேராக போய் சேருது அந்த உணவு. அந்த 6 சுவையில அன்போடு அடியவர்களுக்கு விருந்து வைத்து இந்த அடியார் பெருமக்களோட அருள் மட்டும் இல்லாம அந்த வாசனை மிகுந்த கொன்றை சூடிய திருமுடியினை வேணியினை உடைய சிவபெருமானுடைய அருளையும் பெற்றார் குங்குளிய கலிய நாயனார் சொல்றார். அது போன்று அவர் குறைகள் குறை அறுப்பன்னா நம் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலயும் வருது. அடியார்கள் உணவு உடை உறைவிடம் இதுதான் ஒரு ஊருக்கு போனா தேவை. அந்த குறைகளை எல்லாம் அறுத்து அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் என்ன பண்றாங்க. இது என்ன நம்ம நினைக்கலாம், இந்த 2 பேருக்கு செய்யறது சிறப்பான்னு சொல்லிட்டு இங்க கூட ஆயிரக்கணக்கான அடியார் பெருமக்கள் வருவாங்க. இத்தனை பேருக்கு என்ன பண்றாங்க, இந்த குறைகளை அறுத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து இறைவன் திருவருளையும் அடியார் பெருமக்கள் அருளையும் பெற்றார் குங்குளிய கலிய நாயனார். இப்ப இந்த திருப்பதிகம் சிந்திப்போம். முதல் பாடல். இந்த தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பதிகத்தோட பயன் என்னவோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இனரே. அதான் இதை கடைசியா அதை பார்க்கலாம். அது முதல் பாடல். வரிய மறையார் பிறையார் மலைவோர் இளையா வணக்கி எரிய மதில்கள் எய்தார் எரியும் முசலம் உடையார் கரிய மிடரும் உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பெரிய விடைமேல் வருவார் அவர் எம்பெருமான் அடிகளே. அதாவது வரிய மறையார் வேதத்தை போற்றி இந்த பதிகம் ஆரம்பிக்குது. இந்த வரியன இசையினை உடைய, வேதம் தெரியும், அந்த இசையோடு கூடி அந்த ஏற்ற இறக்கங்களோட பாடணும். அந்த இசையோடு பாடக்கூடிய அந்த மறையினை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறையை தோற்றுவித்தவர் என்று மட்டும் இல்ல, மறையின் பொருளாகவும் விளங்குபவர், மறையின் முதலாக விளங்குபவர், மறைகளாலும் அறிய முடியாதவர் இறைவன். இசையினை உடைய மறைகளை மொழியாக உடையவர் தோற்றுவித்தவர் சிவபெருமான். பிரம்மன் கூடியதுனால வேதத்திலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க இந்த பதிகத்தை. வரிய மறையார் பிறையார் இளம் பிறையை இறைவன் சூடி இருக்கின்றான். அப்ராகிருத சந்திரன் சொல்லுவோம். அந்த 3ஆம் இளம் பிறைய சுவாமி சூடி இருக்கின்றார் இல்லையா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இளம் பிறையை சூடி சந்திரனுக்கு அருள் செய்தார். இன்னொரு அருள் காரணமும் இருக்கு அதுல. உமையன்னை இந்த தக்ஷனின் மகளாக தாட்சாயணி என்ற நாமத்தோடு உமையன்னை இருக்கும் பொழுது தக்ஷன் சிவன் நிந்தனை செய்ததால் அது பொறுக்க முடியாம அவனுடைய மகளாக பிறந்து விட்டோமே, அது மட்டும் இல்லாம அந்த சிவன் நிந்தனை கேட்கறதுக்கு ஆளாயிட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய உடலை நீத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப பிரிஞ்சு இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா அந்த வருத்தம் சுவாமிக்கு இருக்கு. சுவாமி எங்கெல்லாம் போறாங்களோ, எந்தெந்த இடத்துக்குலாம் உமையை பிரிந்து வருத்தத்தோட எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடம் எல்லாமே அப்படியே
வெப்பம் மிகுதியாக வீசி எல்லா உயிர்களும் துன்புறுகின்றது. எந்த உலகத்துக்கு போனாலும் எல்லா உயிர்களும் வந்து துன்புறுகின்றது. தேவலோகத்திலையும் அந்த வெப்பம் வாட்டி வதைக்கின்றது. ஏன்னா சுவாமி உமையன்னையை பிரிஞ்சு அந்த துன்பத்தோட இருக்கிறதுனால அவர் செல்ற இடங்களில் எல்லாம் அந்த வெப்பத்தை எல்லாரும் காரணத்தை வந்து பிரம்மதேவன்கிட்ட கேட்க அவர் சொல்றாரு, வந்து உமையன்னையை பிரிந்து சுவாமி வருந்துகின்றார். அதனாலதான் அந்த வெப்பம் வந்து எல்லா உலகங்களையும் தகிக்கின்றது. சரி, இதுக்கு என்ன வந்து மாற்று வழி? இறைவன்கிட்டே கேட்போம் போய் சுவாமிகிட்ட கேட்கிறாங்க. கருணாமூர்த்தி இல்லையா, துன்பத்தை போக்குவதற்காக என்ன சொல்றாரு அப்படின்னா, சந்திரனுடைய அது வந்து அமுதமயமானது, குளிர்ச்சியானது இல்லையா, அந்த சந்திரனுடைய அந்த அமுத கிரணங்களால என்ன அபிஷேகம் செய்வீங்க, நான் குளிர்வேன், நான் குளிர்ச்சி அடைஞ்சா என்னால எல்லா உயிர்களும் குளிர்ச்சி அடையும் சுவாமி சொல்றாரு. அது போல வந்து எல்லா தேவர்களும் என்ன பண்றாங்க, சந்திரனுடைய அந்த அமிர்த கிரணங்களால சுவாமிக்கு வந்து அபிஷேகம் செய்கின்றார்கள். பாக்குறாரு, அபிஷேகம் செஞ்சா மட்டும் பத்தாது, அந்த இளம் பிறை எப்போதும் வந்து ஒரு குளிர்ச்சியா இருந்தாதான் உயிர்கள் வந்து துன்புறம் இல்லாம இருக்கும். அப்ப எப்போதும் குளிர்ச்சியா இருக்கும்னா அந்த இளம் பிறையை சூடியே இருக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த இளம் பிறையை தன் திருமுடியில் சூடி அப்படின்னார் அப்படின்றது சிவமகா புராணம். அதனாலதான் வந்து சுவாமி வந்து சந்திர மௌலீஸ்வரர், சந்திரசேகரன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திருமுடியில் இளம் பிறையை சூடியவர், அப்ப பிறையார். இப்ப வந்து தன் திருவடியை, இது மட்டும் இல்லாம தக்ஷனுடைய சாபத்தினை பெற்ற இந்த சந்திரனை வந்து காத்து அருள வேண்டும்ன்ற கருணையினால என்ன பண்ணா, தன் திருவடியை சரணடைந்த, ஏன்னா அந்த சாபத்தை சிவபெருமான் அன்று யாராலும் போக்க முடியாதுன்றதுனால தன் திருவடியை சரணடைந்தவர்களை காக்கின்ற ஒரு கருத்தாக என்ன பண்றார், திருமுடியில் சூட்டி அருள் செய்கின்றார். சரணாகதி அடைந்தவர்களை காக்கின்ற தன்மையை உலகத்தவருக்கு உணர்த்துவதற்காக இளம்பிறையை சூடிய பிறையார் மலைவோர் சிலையா வணக்கி எரிய மதில்கள் எய்தார். முப்புறங்களை மெரித்தது சொல்றாங்க. முப்புறங்களாக திரிந்து கொண்டே பறந்து கொண்டே இருக்கின்ற அசுரர்களை வந்து எரிக்கணும், அதாவது அழிக்கணும். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, முப்புறங்கள் ரொம்ப பெருசு. அப்ப வந்து என்ன பண்ணா, ஒரு பெரிய வந்து வில் வேணும். அதாவது என்ன பண்றாருன்னா, மேரு மலையையே வில்லாக வளைக்கக்கூடிய அந்த ஆற்றலை தான் இங்க போட்டு சொல்றாங்க. ஒப்பில்லாத அந்த அதான் கல்ல வந்து வளைக்க முடியாது இல்லையா, ஆனா வந்து பொடியாதான் நொறுங்கும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆற்றலால அந்த மேரு மலையையே வில்லாக இங்க வணக்கினா வளைத்துன்னு அர்த்தம். மலை ஓர் சிலையா, சிலைனா மலையையே ஒரு வில்லாக வணக்கினா வளைத்து, ஒரு மலையையே ஒரு வில்லாக வளைத்து எரிய மதில்கள் எய்தார். இப்படி எடுத்துக்கணும்னா மதில்கள் எரிய எய்தார், மதில்கள் எரியுமாறு எய்த வீரத்தினை உடையவர் சிவபெருமான். எரியும் முசலம் உடையார் அப்படின்றாங்க. எரியும்னா வீசுகின்ற, எப்படி மழு வீசுவாங்களோ அதே போல வீசுகின்ற முசலம் சொன்னா இங்க என்னன்னா தண்டினை உடையவர். தண்டினை உடையவர் அப்படின்னு சொன்னா பைரவமூர்த்தி இருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுவார்னா சுவாமியுடைய, அது வந்து ஒரு வேத சக்தி தான் இல்லையா, பைரவர் நமக்கு தெரியும். அவர் கையில வந்து கட்டுவாங்கம் வச்சிருப்பாரு, அதுதான் தண்டு முசலம் சொல்லுவாங்க. கட்டுவாங்கம் அப்படின்றது என்னன்னா ஒரு தண்டு, அது தண்டு மேல பிரம்ம கபாலம் பொருத்தி இருக்கும், தான் வந்து கையில ஏந்தி இருப்பாரு பைரவர். அதைதான் போற்றி சொல்றாங்க. பிரம்ம கபாலத்தை தன் தண்டில பொருத்தி ஏந்தி இருப்பார், அதுக்கு பேர் கட்டுவாங்கம். அதனாலதான் வந்து சிவமகாபுராணத்தை என்ன சொல்லுவாங்க, ஓம் கட்வாங்கினே நம்ம, கட்வாங்கம் என்னும் ஆயுதத்தை ஏந்தியவர் அவரு. இப்ப அந்த எரிகின்ற அந்த முசலத்தினை கையில் உடையவர், கரிய மிடரும் உடையார். இது எல்லாம் பாருங்க இறைவனுடைய அந்த பெருமை, இந்த கருணை திறம், இதெல்லாம் சொல்றாங்க சிவபுராண செய்திகள் எல்லாமே. கரிய மிடரும் உடையார், ஆலகால நஞ்சினை உலகங்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு, உலகத்தை காக்கும் தான் நினைச்சார், தனக்கு என்ன ஆகுன்றத நினைக்கவே இல்லை இல்லையா. அந்த உலகங்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு அந்த ஆழகால நஞ்சினை உண்டு மிடற்றில் அடக்கியவர். அதனால கருமையான அந்த கரிய மிடற்றினை உடையவர், மிடரும் உடையார். கடவுர் மயானம் அமர்ந்தார், திரு கடவுரிலே மயானத்திலே அமர்ந்தார். அமர்ந்ததுதான் விரும்பி வீற்று இருக்கின்றவர், உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு. அப்பதான் உயிர்களை படைக்கணும் அப்படின்றதுக்காக பிரம்மனுக்கு அருள் செய்யும் பொருட்டு என்ன பண்றாருன்னா திருக்கடவுர் மயானத்தில் விரும்பி வீற்றிருக்கின்றார். பெரிய விடைமேல் வருவார் அவர் எம் பெருமானே. அதாவது இந்த பதிகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடல்லையும்
அந்த விடையோட பெருமை, இந்த ரிஷபத்தோட பெருமை இங்க போற்றி வணங்கப்படுகின்றது. 4வது பாடல்ல மட்டும் கிடையாது. ஒரே பாடல் ஒரு பதிகத்துல ஒரே ஒரு பாடல் விட்டிருந்தாலும் அதுலயும் அந்த பெருமை போற்றப்பட்டதாகவே கொள்ள வேண்டும். கோமலையன் சொல்றாங்க அருட்கருத்தை. இப்ப வந்து எல்லா பாட்டுலயும் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விடையோட பெருமை வந்திருக்கு. ஏன் ரிஷபத்தோட பெருமை சொல்லணும் அவ்வளவு சிறப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றாங்கன்னா, பெரிய விடை மேல் வருவார். பெரிய விடைன்னா அளவுல மட்டும் இல்ல, பெருமையிலும் பெரியது. எப்படி பெருமையில எவ்வளவு பெரியதுன்னு பாத்தீங்கன்னா, சுவாமி வந்து இப்ப கொடினா என்ன, தன்னுடைய அடையாளம் தான் கொடி இல்லையா? அப்ப வந்து எருதினை கொடியாக உடையவன் அப்படின்னு சொன்னா, சுவாமியுடைய தர்மத்தையே தன் அடையாளமாக கொண்டவர். வந்து இடபம்ன்றது தர்மத்தோட அடையாளம், அறத்தின் வடிவம். சுவாமி தன்னுடைய தர்மத்தையே தன்னுடைய அடையாளமாக கொண்டிருக்கின்றவர். அதனாலதான் என்ன பண்றார், தர்மத்தின் அடையாளமாகிய ரிஷபத்தை கொடியில் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாம அகார உகார மகாரங்கள் இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3 சேர்ந்ததான் பிரணவம். அந்த 3ம் சேர்ந்த ஒளிமிக்க பிரணவமாக விளங்குவது இந்த ரிஷபம். அந்த பிரணவ சொரூபமாக விளங்குவது ரிஷபம். அது மட்டும் இல்லாம அந்த வெண்ணிற நிறம் இருக்குல்ல, அது சாத்வீக குணத்தை குறிக்கின்றது. இது போன்ற எல்லா சம்ஸ்கார நலன்கள், சிறப்புக்குரிய நலன்கள் எல்லாம் பெற்றிருக்கிறதுனால இததான் என்னுடைய கொடியாகவும் வாகனமாகவும் கொண்டேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் உமையன்னை கிட்ட அதோட பெருமையை சொல்றாங்க. இவ்வாறு எல்லா சம்ஸ்கார நலன்களையும் பெற்றுள்ளதால அத வந்து கொடியாகவும் என்னுடைய வாகனமாகவும் கொண்டேன்னு சொல்லிட்டு சிவபெருமானே உமையன்னைக்கு அந்த ரிஷபத்தோட பெருமையை சொல்வதாக சிவமகாபுராணம் போற்றுகின்றது. இன்னும் அந்த ரிஷபம் எதையெல்லாம் குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தர்மத்தை குறிக்கின்றது, ஞானத்தை குறிக்கின்றது, ஐஸ்வர்யத்தை குறிக்கின்றது. இன்னொன்னு வந்து விராகம் அப்படின்ற பற்றற்ற நிலை. எதுலயும் பற்றற்ற நிலை இருக்கும், இறைவன் திருவடி மேல மட்டும்தான் பற்று இருக்கும். பற்றற்ற நிலை இதெல்லாம் குறிக்கின்றதாக ரிஷபம் விளங்குகின்றது. ரிஷபம்ன்ற சொல் இதெல்லாம் குறிக்குது. தர்மத்தை குறிக்கின்றது, ஞானத்தை குறிக்கின்றது, பற்றற்ற நிலையை குறிக்கின்றது, ஐஸ்வர்யத்தை குறிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அவற்றுல வந்து இந்த விஷயங்கள், அதாவது தர்மத்தில் ஊன்றியவர் சிவபெருமான், ஞானத்தில் ஊன்றியவர் ஐஸ்வர்ய, அதாவது சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர் இல்லையா. இதெல்லாம் ஊன்றி இருக்கிறதுனால சுவாமி வந்து இத்தகைய வடிவமாகிய ரிஷபத்தின் மீது ஊர்ந்து வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் ரிஷப வாகனாய நமக அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை போற்றி வணங்குகின்றோம். இவ்வாறு பெருமை பொருந்திய இந்த விடை மீது வருகின்றார் இறைவன். சிவ பரம்பொருளானவர் விடை மீது வருகின்றார். இப்ப வந்து நம்ம வந்து நந்தி தேவரோட பெருமையும் நம்ம இங்க சொல்லணும். நேரம் இல்லாதனால சுருக்கமா மட்டும் சொல்றேன். திருநந்தி தேவர் சிலாத முனிவரையுடைய மகனாக அவதாரம் செய்கின்றார் தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, சிலாத முனிவர் சிறந்த சிவபக்தர். ஆனா அவருக்கு வந்து திருமணம் எல்லாம் செய்து கொள்ளவில்லை. வந்து தவம் செய்து சொர்க்கத்தை அடைந்தார். அப்படிதான் இருந்தார் அவரு. அப்படி ஒரு தடவை அவர் போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து நரகத்துல வந்து துன்பப்படுறத பார்த்தாரு. ஏன் அவங்க துன்பப்படுறாங்கன்னா சொல்றாங்க சிலாத முனிவர்கிட்ட, உனக்கு புதல்வன் இல்ல, புத்திரன் இல்ல, அதனாலதான் நாங்கெல்லாம் வந்து நரகத்துல இருக்கோம். நீ வந்து சிவபெருமானை வணங்கி ஒரு புதல்வனை பெறுவாய், நாங்கெல்லாம் வந்து சிவகதி பெற முடியும்னு சொன்ன உடனே அவர் வந்து 1000 தேவ வருஷங்கள் சிவபெருமானை குறித்து தவம் செய்து புத்திரனை வேண்டுகின்றார். அதாவது கேட்கும் போது எப்படி கேட்கிறாருன்னா, உங்களுக்கு சமமான பெருமையினை உடைய புதல்வன் வேணும்னு கேட்கிறாரு. இறைவனும் மகிழ்ந்து அருள் செய்கின்றார். இப்போ வந்து அந்த அருள் பெற்று கொஞ்ச நாள்ல ஒரு வேலை செய்யும் பொழுது நிலத்தை உழும் பொழுது அந்த ஏர் கலப்பை பட்டு ஒரு அழகிய பெட்டி பட்டு நிக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகிய குழந்தை பூமியிலேருந்து கிடைக்குது. இந்த குழந்தை வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டே வருது. பயப்படுறாங்க, அரக்கரோட மாயை தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அசரீரி ஒழிக்கின்றது, இறைவன் திருவருளால கிடைத்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து உன்னுடைய சந்ததிக்கே உன்னோட முன்னோர்களுக்கும் உனக்கும் நன்மை தருவதற்காக பிறந்த குழந்தைன்றதுனால நந்தியின் நாமம் கொண்டு இந்த குழந்தை வந்து 5 நாள்ல வேத ஆகமங்கள் புராணங்கள் உபநிஷதங்கள் எல்லாத்தையுமே எல்லா சாஸ்திரங்கள் ஞான நூல்கள் 5 நாள்ல படிச்சிடுறாரு. அத்தகைய ஞானம் கொண்டவர் அவரு. சுமார் 7 வயசு ஆகும்போது மித்ராவர்ணர்கள் அப்படின்றவங்க வந்து சொல்றாங்க இந்த குழந்தைக்கு வந்து 8 வயசு வரைக்கும் தான் ஆயுள் அப்படின்றாங்க. தந்தையார் வருந்த நந்தியம்மன் என்ன சொல்றாங்கன்னா, வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, காலனை வெல்லக்கூடியவர் சிவபெருமான் தான். அவருடைய திருவருளால நான் வந்து காலனை வென்று உங்களுக்கு எல்லாம் நற்கதி சேர்ப்பேன்னு சொல்லிட்டு கடுந்தவம் செய்கின்றார். கோனை அப்படின்ற நதியில இறங்கி நதிக்குள் இருந்தே சிவபெருமானை வணங்கி சித்தத்தை சிவன்பாலை வைத்து இப்படி பரசிவத்தில் ஐக்கியமானவர் போல இந்த ருத்ர மந்திர அதாவது சதம் ருத்ரியம் அப்படின்ற ஸ்ரீ ருத்ரத்தை ஜபித்துக் கொண்டே இருக்கின்றார். 1 கோடி முறை ஜபித்தார். இறைவன் வராரு, சுவாமி நேர்ல வராரு. வந்த உடனே சுவாமியை பார்த்தாலே மரணம் கிடையாது. அதோட நிக்கல. சுவாமி என்ன வரணும்னு கேட்க இன்னும் 1 கோடி முறை ஜபிக்கணும்னு கேட்கிறாரு. சுவாமியும் அருள் செய்து மறைகிறார். இதே போல 7 கோடி முறை ஸ்ரீருத்ரம் ஜபித்து இறைவன் திருவருள் பெறுகின்றார். இறைவனும் தன்னோட பிள்ளைங்களோட அங்க வீட்டு இருக்காங்களே திருக்கைலாயத்துல அந்த புறத்துல அவங்களோட சேர்ந்து நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் உங்க மேல நிலையான அன்பும் பக்தியும் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரங்கள் வாங்குகிறாரு. அந்த சித்தத்துக்காக சுவாமி என்ன பண்றாரு, தனக்கு அந்த சமானமான அந்த வல்லமையை அவருக்கு தராரு. யோக வலிமையும் வல்லமையும் அவருக்கு தராரு. அவரு இந்த பக்தியும் அருளுகின்றார். அவர் வாயில் காவலனாகவும் பெரிய தேவராகவும் விளங்குகின்றார். கையில பொற்பிரம் வேந்தி விளங்குகின்றார். அவர் அனுமதி பெற்றுக்கொண்டுதான் செல்ல வேண்டும். அத்தகைய சிறப்பு பொருந்தியவராக அவர் விளங்குகின்றார். அவரோட பெருமையெல்லாம் சொல்லணும்னா இது வகுப்பு பத்தாது. இதோட முடிச்சுட்டு அத்தகைய சிறப்பு பொருந்திய நந்தியம்பெருமானுடைய அவரும் வந்து திருக்கைலாயத்துல இறைவனுடன் விட்டு இருக்கின்றார். இத்தகைய இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா பெரிய விடைமேல் வருவார். அவர் எம்பெருமான் அடிகளே. நான் சொன்ன மாதிரி அந்த இறைவனோட திருநாமம் பெருமான் அடிகள். இவர் எம்பெருமான் அடிகளே. இத்தகைய பெருமை பொருந்தியவர் திருக்கடவுர் மயானத்தில் வீற்றிருக்கின்ற பெருமான் அடிகளே அப்படின்னு. 2வது பாடல். மங்கை மணந்த மார்பர் மழுவால் வலன் ஒன்று ஏந்தி கங்கை சடையில் கறந்தார் கடவுர் மயானம் அமர்ந்தார் செங்கன் வெள்ளேறு ஏறி செல்வம் செய்யா வருவார் அங்கை ஏறிய மரியார் அவர் எம்பெருமான் அடிகளே. மங்கை மணந்த மார்பர் இது எல்லாமே அருட்கோலத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பா உமையன்னையோட வர்றத சொல்லுவோம். மங்கையாகிய உமையன்னையை தன்னுடைய இடபாகத்தில் கொண்டவர் இல்லையா. உமையன்னை வந்து வரம் வேண்டி பெறுகின்றார் சுவாமியுடைய இடபாகத்தை. அப்படி உமையன்னைக்கு இடபாகம் தந்தருளிய மணாளர் மழுவால் வலன் ஒன்று ஏந்தி வலக்கையிலே வெண்மையான மழுவினை ஏந்தி இருக்கின்றார். இல்ல மங்களம் பொருந்தியது சுவாமி கையில இருக்காங்க. வெண்மையான அந்த மழுவினை வலக்கையில் ஏந்தியவராக இறைவன் விளங்குகின்றார். கங்கை சடையில் கறந்தார். அதாவது கங்கையினை ஆகாய கங்கையினை சடையில் கறந்தார்னா மறைத்தார். அது உமையன்னைக்கு பயந்து மறைச்சாரா அப்படி எடுத்துக்க கூடாது. அதாவது மறைத்தார். எதுக்காக மறைத்தார் அப்படின்னா எப்படி இந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா கங்கை வந்து 1000 முகத்தோடு வருகின்றது. ஏன்னா வானத்துல ஆகாயத்துல உலகிட்டு இருக்கிறது நம்ம பூமிக்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவத்தால வர வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட வராங்க. 1000 முகத்தோட வரும் பொழுது சுவாமி அவங்களோட வேகத்தையும் கர்வத்தையும் அடக்குவதற்காக என்ன பண்றாரு, அந்த கங்கை பெருக்க ஒரே ஒரு திவலை துளியாக பனித்துளி போல மாத்தி தன்னோட சடையில வச்சுட்டாரு. அவ்வளவு பெரிய சுவாமி சடா முடியல. அந்த ஒரு துளி எங்க இருக்குன்னே தெரியல, மறைச்சது போல இருக்கு. அதனால அப்படிதான் எடுத்துக்கணும். அவ்வளவு அந்த கங்கையை ஒரு திவலையாக தன்னுடைய சடையில் மறைக்கும் அளவுக்கு வந்து சிறுமை சின்னதாக்கி வச்சார். கங்கையை அத்தகைய ஆற்றல் உடையவன் கடவுர் மயானம் அமர்ந்தார். திருக்கடவுர் மயானத்திலே விரும்பி வீற்றிருக்கின்றார். செங்கன் வெள்ளேறு ஏறி
அதாவது இந்த வெண்மையான ஏறு இருக்கு இல்லையா, அது வந்து கண்கள் வந்து சிவந்து இருக்கான். ஏன்னா அதாவது அறத்தை மீறி நடக்கின்ற அந்த பகைவர்கள் மீது கோபம் கொண்டதுனால இந்த கண்கள் வந்து சிவப்பா இருக்கு. அத்தகைய செங்கண் கண்கள் வந்து செம்மையான கண்களை உடைய வெண்மையான ஏற்றினை ஏறி வந்து செல்வம் செய்யா வருவார். செய்ய வருவார். அதாவது இப்ப இதுல சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் வெள்ளேறி வரும்போது, அதாவது வெண்மையான எருதேறி வரும்போதுலாம் செல்வம் தருகின்றாராம். இந்த சிறப்பு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இறைவன் அடியார்களுக்கு எப்ப அருள் செய்யறதா இருந்தாலும் ரிஷப வாகனரா தான் வருவார் இல்லையா. நம்ம தான் சொல்லிருக்கோம், அந்த தர்மம், ஞானம், ஐஸ்வர்யம் இது எல்லாமே ரிஷப வடிவமா இருக்கு. அப்ப அது மேல ஏறி வந்து அடியார்களுக்கு அருள் செய்வார் இல்லையா. இந்த குழந்தை திருஞான சம்பந்த பெருமான் பாடுறாரு, அவருக்கு ஞானப்பால் கூட்டு கொடுக்கும் போதே என்ன பண்ணாரு, செழும் பொய்கை மருங்கினார். என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ரிஷபாரூடராய் உமையன்னையோட சென்னி இளம் பிறை திகழ செழும் பொய்கை மருங்கணைந்தார். எப்போதுமே அந்த பிறை சூடி ரிஷப வாகனரா உமையன்னையோட வந்துதான் அருள் செய்வார். அப்ப வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப தெரியும், அப்ப வெள்விடை மீது வந்தாலே அருள் செய்ய வருகின்றார், செல்வம் தர வருகின்றார். என்ன செல்வம்னா சிவ செல்வம் தர வருகின்றார். அடியார்களுக்கு அந்த செல்வம் தான் வேணும் இல்லையா. இப்ப எப்பெல்லாம் அடியார்களுக்கு சிவ செல்வம் இல்லையா. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கும் அப்படிதான். தன்னை ஆட்கொண்ட இறைவன் என்ன பண்றாரு, கோயிலுக்குள்ளார போய் நுழைஞ்சிடாரு. என்னடா அது நம்மளை ஆட்கொண்ட இறைவன் கோயிலுக்குள்ளார போறாருன்னு இவர் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிடும் பொழுது தர்ம வாகனமாகி அந்த இடபத்தின் மீது சுவாமி தோன்றி அவர் அருள் செய்கின்றார் இல்லையா. அப்ப சுவாமி எப்பொழுதெல்லாம் அருள் செய்கின்றாரோ ரிஷபாரூடரா தான் வருவார். அப்ப இந்த செங்கனுடைய வெள்ளேற்றின் மீது வந்து செல்வம் செய்ய வருவார், செல்வம் கொடுக்க வரார். சிவசெல்வம் அடியவர்களுக்கு அருள்வதற்காகவே வெள்விடை மீது ஏறி வருகின்றார். பெருமை பொருந்திய கோலம். அங்கை ஏறிய மறையார், அழகிய கை சுவாமி இல்லையா, சுந்தரன் இல்லையா, திருமேனி முழுவதும் அழகு. அந்த அழகிய கைகளில் வந்து மான் குட்டியை ஏந்தி 2 விரலால பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அழகிய கைகளில் மான் குட்டியினை பிடித்திருக்கின்றார். அவர் எம்பெருமான் அடிகளே. அவர் யாருன்னா பெருமான் அடிகள். பிரம்மபுரீஸ்வரருடைய பழமையான அந்த நாமத்தை சொல்றோம். பாடல். ஈடல் இடபம் இசைய ஏறி மழுவொன்றேந்தி காடு அது இடமா உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பாடல் இசைகள் கருவி படுதம் பலவும் பயில்வார் ஆடல் அரவம் உடையார் அவர் எம்பெருமான் அடிகளே. ஈடல் இடபம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலையுமே இடபத்தோட பெருமை வருது. ஈடல் ஈடே இல்லாத, நம்ம ஒப்பில்லாத, இடபம் இசையை தர்மத்துக்கு ஈடினை உயர்ந்தது எதுவுமே கிடையாது. அப்ப வந்து இடே இல்லாத, ஒப்புமையே சொல்ல முடியாத பெருமை. அதனாலதான் இறைவன் என்ன பண்றாரு, இடபத்தை வாகனமாக கொண்டான் இல்லையா. மாணிக்க வாசக பெருமான் சொல்வாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, யானை ஏறாம நீங்க வந்து குதிரை ஏறாம தேர் ஏறாம இடபத்தை ஏறி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து தர்ம வடிவாகும். அது தர்மத்துக்கு இணை எதுவும் இல்லாததுனால அந்த ஈடு இல்லாத இடபத்தினை இசை ஏறி பொருந்துமாறு இறைவன் அது மீது ஏறி வருகின்றார். மழு ஒன்று ஏந்தி, இதுல சொன்ன மாதிரி வெண்மையான மழுவினை வலக்கையில் ஏந்தி இருக்கின்றார். காடு அது இடமா உடையார். சுவாமி வீற்றிருக்கின்ற அந்த கோயில்னா கோவாகிய அரசனாகிய வீற்றிருக்கின்ற இல்லம் தான் கோயில் சொல்லுவோம். இப்ப திருவாசகத்திலே பார்ப்போம், கோயில் சுடுகாடு கொல்குளித்தோல் நல்லாடை. வீட்டிருக்கின்ற இடமே சுடுகாடு, ஆடை வந்து புலித்தோல் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசக பெருமான் போற்றி சொல்லுவாங்க. அது போல் காடு அது இடமாக உடையார், தனது இடமாக எதை உடையார், காடினை இடமாக உடையார். இதை போற்றி சொல்வது. மகா சங்கார காலத்துல எல்லாமே அழிஞ்சிடும். அப்போ ஒண்ணுமே இல்லாத இடம் என்ன, வெற்றிடம் எல்லாமே அழிஞ்சது வந்து ஐராவணம் ஏறாது ஆனேறு ஏறு. சிவசிவ அதான் ஐராவணம் ஏறாமல் ஆனேறு ஏறு. இதுவும் ஒரு கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதேன்னு சொல்றாங்க இல்லைங்களா. இதெல்லாம் உகந்து ஏறாம இந்த ரிஷபத்துல ஏறி வராதுன்னு சொல்றாங்க. அது போல இப்ப மகா சம்ஹார காலத்துல எல்லாமே அழிஞ்சிடும்.
எல்லாமே அழிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லாத இடம் என்ன? வெற்றிடம் சுடுகாடு தானே. அப்ப எல்லாமே அழிச்சாலும் இறைவன் அழியாம இருப்பாரு அப்படின்ற பெருமையை போற்றுவதுதான் இது. சுடுகாட்டுல சுவாமி இருக்கார், தனித்து இருக்கார் அப்படின்னா எல்லாமே அழிஞ்சிடும், இறைவன் அழியாமல் இருப்பார் அப்படின்ற ஒரு அழுத்தம் தான் போற்றப்படுகிறது. இப்ப காட்டினை இடமாக உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார். ஒரு பாட்டிலையும் இது பதிகத்தோட மகுடமாக வருகின்றார். கடவுர் மயானத்தில் விரும்பி வீற்றிருக்கின்றார் இறைவன். பாடல் இசைகொள் கருவி படுதம் பலவும் பயில்வார். அந்த அந்த இடுகாட்டுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுவாமி என்ன பண்றாரா, அந்த பூத படைகள் எல்லாம் கூட பக்கத்துல இருக்கான். அது மட்டும் இல்ல, பேய் பிசாசுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுமா, பாடுமா, அப்புறம் இசையோடு வந்து கருவிகளை இசைக்குமா, இதெல்லாம் செய்யுமா. சுவாமி அதுக்கேத்த மாதிரி கூத்தாடுவாங்க இல்லையா. இதற்கான காரணமும் ஒரு முறை விஷ்ணு கேட்டாரு, சுவாமி நீங்க வந்து இடுகாட்டுல வந்து இந்த பேய்கள்லாம் சூழ நடனம் ஆடிட்டு இருக்கீங்களே, காரணம் என்னன்னு போது சொல்லுவாங்க, அதாவது அப்படி அந்த பேய்களோட பாடல் ஆடல் சுவாமி நிகழ்த்துறதுனாலதான் அதுங்க அமைதியா இருக்குங்க, சுவாமி பக்கத்துல அருகில இருக்காங்க. அப்படி சுவாமி அங்க இல்லைன்னா அதுங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, உயிர் கூட்டங்களுக்கு துன்பம் செய்யுங்க. அந்த பேய் பிசாசுகள் உலகத்துல வாழறவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, துன்பம் கொடுக்குங்க. அப்ப அதுங்க துன்பத்தை கொடுக்காம இருக்கணும்ன்றதுக்காக சுவாமி காட்டில அதுங்க கூட ஆடல் பயில்கின்றார் அப்படின்ட்டு. சுவாமி எது செய்தாலும் கருணை தான் இல்லையா. அதனாலதான் தான் வந்து இடுகாட்டுல நடனம் ஆடுவதாக இறைவன் சொல்கின்றார். அப்ப வந்து பல இசைக்கருவிகள் வாசிக்க அதுக்கேற்ற பாடல் அது இசையோடு பொருந்தி இருக்கணும். அதுக்கேற்ற இறைவன் நடனம் ஆடுகின்றார். படுதம்னா கூத்து. இறைவன் பல வகையாக கூத்தினை நடிக்கின்ற, பலவும் பயில்வார். பல வகையான கூத்தினை இறைவன் நடனம் ஆடுகின்றார். இசைக்கேற்ற பாடல், அந்த இசையும் பாடல் பொருந்தியதற்கேற்ற நடனம் ஆடுகின்றார் இறைவன். ஆடல் அரவம் உடையார், அரவத்தினையே தன்னுடைய ஆபரணங்களாக அணிந்திருக்கின்றார். தாருகாவனத்து முனிவர்கள் அந்த பாம்பை, கொடிய பாம்பை ஏவும் பொழுது பாடே விஷத்தோட வரும் எல்லாம். ஏற்கனவே வந்து கருடனுக்கு பயந்து தன்னை சரணடைந்த அந்த சர்ப்பங்களை ஏற்கனவே அணிஞ்சிருப்பார் சுவாமி. அதோட சேர்ந்து நீங்களும் இருங்கன்னு சொல்லிட்டு அப்படி தாருகாவனத்து முனிவர்கள் அனுப்பி அந்த பாம்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவரோட முடியில கருத்துல பார்த்தாலும் ஆபரணங்களாக அணிந்திருக்கின்றார் இறைவன். அவர் எம்பெருமான் அடிகளே, அவர் திருக்கடவுள் வீட்டிற்கின்ற எம்பெருமான் அடிகளே, அவர்தான் இத்தகைய பெருமைகளுக்கு எல்லாம் தெரியாதா அப்படின்றார். 4வது பாடல். இறை நின்று இலங்கு வளையால் இளையால் ஒரு கால் உடையார், மறை நின்று இலங்கு மொழியார் மலையார் மனத்தின் மிசையார், கரை நின்று இலங்கு பொழிசூர் கடவுர் மயானம் அமர்ந்தார், பிறை நின்று இலங்கு சடையார் அவர் எம்பெருமான். அதாவது உண்மை என்னை சொல்றாங்க, இந்த முன் கையில தான் இந்த வளையல் நடந்துட்டு அது சொல்றாங்க. இறைனா முன்கை நின்று இலங்கு வளையார், முன்கையிலே விளங்குகின்ற வளையல்களை அணிந்திருக்கின்ற இளையால உமையன்னையை குறிக்கின்றது. உமையன்னை தன்னுடைய முன்கைகளில் அழகிய வளையல்களை அணிந்திருக்கின்றார். அத்தகைய உமையன்னையை ஒரு பால் உடையவர், தன்னுடைய இடபாகத்தில் கொண்டவர் சிவபெருமான். அருளுகின்ற தன்மை, உயிர்களுக்கு அருள்வதற்காக என்ன பண்றார், உமையன்னையோடு வருகின்ற தன்மையினை போற்றுகின்றார். அடுத்தது வந்து மறை நின்று இலங்கு மொழியார். முதல்ல சொன்னாங்க, இப்ப வந்து மறை நின்று இலங்கு மொழியார்னா வேத வாக்கியம் இருக்கு, அதோட பொருளாகவும் விளங்குகின்றார். வாட்சியம் வாசகமா மட்டும் இல்ல, அதோட வாட்சியமாகவும் இறைவன் விளங்குகின்றார். வேதத்தின் பொருளாகவும் பரம்பொருளே விளங்குகின்றார். அதான் சொல்றாங்க, மறை நின்று இலங்கு மொழியார். இந்த மறைமொழியோடைய பொருளாகவும் வாட்சியமாகவும் சிவபெருமானே விளங்குகின்றார். மலையார் மனத்தின் மிசையார். மலையார் அப்படின்னு சொன்னா மயக்கம் இல்லாத உறுதிப்பாட்டிலே உடையவர்கள். என்ன உறுதிப்பாடு வேணும், சிவபெருமான் தான் வரம், மற்றொரு தெய்வம் இல்லை அப்படின்னு. மற்ற எந்த தெய்வத்துக்கு நீ வணங்கினாலும் அந்த தெய்வமாக நின்று அந்த பூஜையினை ஏற்பது சிவபரம்பொருள் தான். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் கால எல்லை உண்டுன்றது உணரணும். எல்லா செயலும் சிவன் செயலேன்றது உணர வேண்டும். இந்த உயிர்கள் பிறப்பெடுத்ததே இறைவனை தொண்டு செய்து, அதாவது 4 வகை மாதவங்கள் செய்து வணங்கி அடைய வேண்டும். இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. உயிர்களுக்கு தேவையான ஒரு அறிவு ஞானம் இதுதான்.
அந்த அந்த மயக்கம் இல்லாத, இது வந்து மயக்கத்தினால உணர முடியாம இருக்காங்க. அப்படி மயக்கம் இல்லாத உறுதிப்பாட்டை உடையவர்கள் தான் மலையார். அவர்களுடைய மனத்தின் விஷயார். யாருக்கெல்லாம் இந்த உறுதிப்பாடு இருக்கோ அவங்களோட மனசுல இறைவன் இருக்காருன்னு. இந்த உறுதிப்பாட்டினை கொண்டு இறைவனை வணங்குகின்றவர்களுடைய மனத்தில் விளங்குபவன் சிவபெருமான் அப்படின்றாங்க. கரை நின்று இலங்கு பொழில் சூழ் கடவுர் மயானம் அமர்ந்தார். அதாவது பொழில்ன்றது சோலைகள், மனிதனால் உண்டாக்கப்படாத சோலைகள். அதாவது நிறைய வந்து மண் வளமும் நீர் வளமும் நிறைய இருந்துச்சுன்னா நிறைய மரம் செடி கொடி எல்லாம் தானாவே வளரும் இல்லையா, சோலைகள், அதுதான் சொல்றாங்க. அப்படி நிறைய வளர்ந்தது அப்படின்னா, அடர்த்தியா இருந்ததுன்னா நிறைய நிழல் இருக்குல்ல, அதுதான் அந்த கருமைக்கு சொல்றாங்க. அடர்த்தியா இருக்கும் பொழுது நிழல் கருமையா இருக்கும். இப்போ அந்த கரை அப்படின்றது இந்த நிழலை குறிக்கின்றது. கரை நின்று இலங்கு பொழில், நிறைய அடர்த்தியா மரங்கள் இருக்கிறதுனால நிறைய நிழல்கள் கொண்டு விளங்குகின்ற அந்த சோலைகள்லாம் சூழ்ந்து இருக்கும் இல்லையா. இப்பயே கடவுர் மயானம் போனா தெரியும். இப்பவே பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து ஒரு திருக்கடவுர் கோயில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். 2 கிலோமீட்டர் உள்ளார போனாதான் இந்த திருத்தலம் வரும். இப்போ பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் காட்டு பகுதி போலதான் இருக்கும். அந்த காலத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் இப்ப சொல்லும் போது ஞாபகம் வருது. ஒரு 5-6 வயசு இருக்கு. போகும்போது அந்த திருக்கடவுர் கோயிலுக்கு போகும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு 85-86 யாராவது அந்த காலத்துல அந்த திருக்கடையூர் கோயிலை பாத்தீங்கன்னா அந்த கோபுரங்கள்ல ஒரு கலசமே இல்லாம இருந்தது. ரொம்ப பழமையான கோயிலா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை ஹோட்டல் எவ்வளவு சிறப்பா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டீ கடை மட்டும் சின்னதா இருந்தது. ரொம்ப அந்த கோயில் வந்து அப்படி இருந்தது. சரியான பராமரிப்பு இல்லாம நிறைய கோயில்கள் இப்ப அப்படிதான் இருந்தது. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னன்னு தெரியல, அந்த கோயிலை பார்த்தோன்னா இப்படி ஒரு சிறப்பான கோயிலா இருக்கு, இங்க வந்து இது இந்த அளவுக்கு வந்து பராமரிக்கப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இறைவன் திருவருளால இந்த ரிஷபம் அந்த பெருமை சொல்லணும். அந்த பிரதோஷ வழிபாடு எப்போ வந்ததோ வந்து அந்த திருவருள் அந்த சிறப்புனாலேயே வந்து என்ன ஆகுதுன்னா மக்கள் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாங்க, வழிபட ஆரம்பிச்சாங்க. அவர்கள் வாழ்க்கை தரமும் உயர்ந்தது. மக்கள் வர ஆரம்பிச்சோடனே கோயில்கள் எல்லாமே வந்து சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பொலிவு பெற்று எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அப்பெல்லாம் கோயில் வந்து இப்ப ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி இருந்தது அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். அப்ப வந்து பல 100 வருடங்களுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு நல்ல காடுகள்லாம் சூழ்ந்து இருக்கின்ற, சோலைகள்லாம் சூழ்ந்து இருக்கின்ற இடமாக அந்த கடவுர் மயானம் இருக்கு. அந்த இடத்துல விரும்பி இறைவன் வீற்றிருக்கின்றார். பிறை நின்று இலங்கு சடையார், அதாவது இந்த இளம் பிறையை வந்து தாங்கிய சடைமுறையினை உடையவர். அவர் எம்பெருமான் அடிகளே. இத்தகைய இறைவன் எம்பெருமான் ஆகிய அடிகளே இத்தகைய பெருமைக்கு உரியவன். அடுத்தது 5வது பாடல். வெள்ளை எருத்தின் மிசையார் விரிதோடு ஒரு காது இளங்க துள்ளும் இளமான் மரியார் சுடர் பொன்சடைகள் துளங்க கள்ளம் நகுவெண் தலையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பிள்ளை மதியம் உடையார் அவர் எம்பெருமான் அடிகளே. பாத்தீங்கன்னா வெள்ளை எருதின் விஷயம் சொன்னது போல அந்த எருதோட பெருமை ஒவ்வொரு பாடலிலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வெள்ளை இந்த எருது நம்ம திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, தோடுடைய செவியன் விடை ஏறியோர், அந்த சாத்வீக குணத்தை குறிப்பதற்காக அந்த பாடலை எல்லாமே வெண்மையா வரும்னு சொல்லுவாங்க. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி தன்மை. ஏன்னா சுவாமி வந்து எப்படின்னா அந்த குழந்தை வந்து எப்படி சொல்லுது, யார் பால் கொடுத்தாங்க உனக்குன்னு கேட்ட உடனே அவங்க அப்பா கையால சுத்துது, வார்த்தையால போட்டுருது. ரெண்டுக்கும் அவங்க தந்தையார் கேக்குறாங்க, யாருன்றதுக்கும் பதில் சொல்லுது. சுவாமி வந்து காத்துட்டு இருக்காங்க, பால் கொடுத்துட்டு போல ஒரு பாட்டு, அவரோட பாட்டை கேட்டு மகிழ்ந்து அருள் செஞ்சுட்டுதான் போகணும்னு சுவாமி ரிஷபாரூடரா இருக்காரு. இப்ப சுவாமியையும் போற்றணும், தன்னோட தந்தைக்கும் பதில் சொல்லணும். அப்பதான் சொல்றாங்க எப்படிப்பட்டவர் இறைவன், எனக்கு பால் கொடுத்தவன் தோடுடைய செவியன். எவ்வளவு அது சொல்லுவாங்க சிறப்பா. நம்முடைய பாட்டு சுவாமி காதல ஏறணுமா, முதல்ல போய் சேரணுமா, அதுக்காக அந்த திரு செவியை சிறப்பித்து தோடுடைய செவியன்னு சொல்றாங்க பாருங்க. இப்ப குழைய சொல்லல, ஏன் தோடுன்னா சுவாமி அம்மாவை விட்டுதான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, தோடுடைய செவி. இப்பயும் சுவாமியோட திரு செவிகள் பாத்தீங்கன்னா உற்று நோக்குனா ரெண்டும் மாறுபட்டதா இருக்கும், ஒண்ணு குழை ஒண்ணு தோடு இல்லையா. அப்ப வந்து தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி. அப்ப அந்த வெள்ளை அந்த சாத்வீக குணமுடைய
சம்ஸ்கார சொன்னோம்ல, சம்ஸ்கார நலன்களை எல்லாம் கொண்டிருக்கின்றது, கல்யாண குணங்களை எல்லாம் கொண்டிருக்கின்ற அந்த வெள்ளை எருது மிசை மீதேறி இறைவன் வருவார். விரித்தோடு ஒரு காது இலங்க, ஒரு காதுதான், ஒரு காதுல தோடு, அப்ப இன்னொரு காதுல குழைதான். இப்ப அந்த விரி தோடுனா ஒளியினால் விரிகின்ற, அந்த ஒளி வந்து எங்கும் விரிகின்ற மாதிரி ஒளி பொருந்திய தோட்டினை ஒரு காதில் விளங்குமாறு சுவாமி அணிந்திருக்கின்றார். துள்ளும் இளமான் மரியார், துள்ளுகின்ற மானினை தன்னோட கையில பிடிச்சிட்டு இருக்காரு சுவாமி. சுடர் பொன் சடைகள் துளங்க, தோடு மட்டும் இல்ல, அந்த பொன் அந்த சடைகள் இருக்கு இல்லையா, அந்த சடை, சாமியுடைய நீண்ட தாழ்ந்த சடை, பொன் சடை, புரி சடை நிறைய சொல்லுவோம். அந்த பொன் சடை அது சுடர் வீசுகின்றது, அது வந்து இன்னும் அது வந்து ஒளி செய்கின்றது. நிறைய பார்த்திருப்போம் இல்லையா, நுண் சிகைன்றது ஞானத்தை குறிக்குதுன்னு திருமூலருடைய அருள் வாக்கு அது இல்லையா. நம்ம பொன்வன தந்தாதியிலே சொல்லியிருக்காங்க, அப்படியே சேரமான் பெருமாள் நாயனார் என்ன சொல்றாங்க, அதாவது பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி, சுவாமியோட திருமேனி தூய பொன்னால் ஆனது அப்படின்னு இருக்காங்க. அதே போல வந்து பொலிந்து இலங்கும், பொலிவோடு நல்லா விளங்குகின்ற அந்த மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை. அதாவது என்னன்னு சொன்னா, மின்னல் எப்படி இருக்கும் அது போல, அதுதான் நம்ம திருமழப்பாடியில சொல்றாங்க, பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல், மின்னல் போல அப்படியே வந்து அந்த ஒளி பொருந்திய செஞ்சடையை சுவாமி கொண்டவர், அதுதான் இங்க சொல்றாங்க. சுடர், அதாவது சுடர் ஒளி வீசுகின்ற, மின்னல் போல மின்னுகின்ற தூய பொன் போல அந்த மிளிர்கின்ற அந்த சடையினை துளங்க மேலும் ஒளி செய்யுமாறு சுவாமி வந்து அந்த ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்றது, மேலும் மேலும் குங்குகின்றது. அத்தகைய ஒளி வீசுகின்ற சடையினை உடையவன் இறைவன். கள்ளம் நகுவெண் தலையார், அதாவது நகுனா சிரிப்புதான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது தாருகாவனத்து முனிவர்கள் வந்து சுவாமிய வந்து தன்னுடைய மனைவி கற்புல சிறந்தவர்கள் நினைச்சிட்டு இத ஒரு கர்வத்தோட இருந்தாங்க. ஆனா சுவாமியுடைய அந்த அருள் அழகை கண்டு என்ன பண்ணாங்க, அந்த ரிஷி பத்தினிகள் எல்லாருமே மயக்கமுற்று சுவாமி பின்னாடியே போறாங்க இல்லையா. அதை பார்த்து கோவப்பட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அபிஷார வேள்வி செஞ்சு, ஒரு சிறப்பான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, சாபம் கொடுப்பாங்க அந்த பெண்களுக்குலாம், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சுவாமியுடையது இந்த அருள் கோலம், இதை கண்டுட்டோம், எங்களுக்கு அப்புறம் வந்து இதை விட பெரிய நன்மை எங்களுக்கு என்ன இருக்கு, இந்த சாபம் ஒண்ணுமே பண்ணாதுன்னு. அத்தகைய பேரழகோடு அருள்கின்ற தன்மையோடு இறைவன் வருவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இந்த அபிஷார வேள்வி வந்து நிறைய விடுவாங்க, சுவாமிக்கு எதிராக வந்து மானை விடுவாங்க, திரிசூலத்தை விடுவாங்க, புலியை விடுவாங்க இல்லையா. அது போல வந்து ஒரு வெண்தலையை அனுப்புவாங்க அந்த வேள்வியிலிருந்து. அது என்ன பண்ணும், அந்த உலகமே அழியும்படி சிரிச்சுட்டு வருமா, அப்படியே அந்த வெண்தலை வந்து உலகமே அழியும்படி சிரிச்சுட்டு போவோம், அப்படியே வருமா சுவாமி. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, உங்களுடைய செயலை செய்யுன்னு சொல்லிட்டு அதை கையில பிடிச்சிருவாரு சாமி, பிடிச்சிட்டு தன்னோட தலையில வந்து வச்சிருவாரு, முடியில வச்சிருவாரு. இதுதான் அந்த கள்ளமாக நகுன சிரிக்கின்ற வெண் தலையை வந்து சடைமிசை சூடியவர் சிவபெருமான், ஆற்றலுடையவன் சிவபெருமான். கடவுர் மயானம் அமர்ந்தார், கடவுர் மயானத்தில் விரும்பி வீற்றிருக்கின்றார். பிள்ளை மதியம் உடையார், இளம் பிறையினை உடையார், பிறையிட சுவாமி வச்சிருக்காரு, அதனால பிள்ளை மதியம் சொல்றாங்க. சிறு மதியம் உடையார் அவர் எம்பெருமான் அடிகளே அப்படின்றாங்க. அடுத்தது 6வது பாடல். பொன்தாது உதிரும் மனம் கொள் பூங்கொன்றை புனைந்தார், ஒன்றா வெள்ளேறு உயர்த்தது உடையார், அதுவே ஊர்வார் கன்று ஆயிலம் சூழ் புறவின் கடவுர் மயானம் அமர்ந்தார், பின்தாழ் சடையார் ஒருவர் அவர் எம்பெருமான் அடிகளே. பொன்தாது மனம் கொள் பூங்கொன்றை புனைந்தார், அதாவது பூக்கள் இருக்கும், இந்த பூக்கள் ஒவ்வொரு பூக்களுக்கும் மகரந்தம் இருக்கும். அது போல இந்த கொன்றை மலர் இருக்கு இல்லையா, அந்த மகரந்தம் வந்து பொன் போல இருக்கான். அதாவது தாதுன்றது மகரந்தம். இந்த கொன்றை மலருடைய மகரந்தம்
பொன் துகள்கள் போன்று இருக்கின்றது. அத்தகைய மகரந்தத்தினை உடைய உதிர்க்கின்ற மனம் வீசுகின்ற அந்த கொன்றை மலரை சுவாமி சூடி புனைந்தார், சூடி இருக்கின்றார், அணிந்தார். எங்கெல்லாம் அணிஞ்சிருக்கார்? திருமுடியில, திருமார்புல அணிஞ்சிருக்கார் சுவாமி. பாருங்க, அந்த புஷ்பத்துடைய அந்த நிறமே பொன்னிறமா இருக்கும். அதோட மகரந்த துகள்கள் கூட எப்படி இருக்கும்? பொன்னிறமா இருக்கும். அந்த மாதிரி பொன்னிறமான மகரந்த துகள்களை உடைய வாசனை வீசுகின்ற கனவு புஷ்பமாகிய சுவாமிக்கு விருப்பம் தரக்கூடியது இந்த மஞ்சள் நிறமும் வெண்மை நிறமும். அந்த பொன்னிறம் உடைய அந்த கொன்றை மாலையை புனைந்திருக்கின்றவர் நம்முடைய சிவபெருமான். ஒன்றா வெள்ளேறு உயர்த்தது இல்லாத ஒரு வெள்ளேற்றினை உயர்த்தது உடைய, உயர்த்ததுன்னா உயர்த்தனுடைய கொடியில சுவாமி கொண்டிருக்கின்றார். அதெல்லாம் சொன்னா இல்லையா, எல்லா சம்ஸ்கார நல்லங்களை கொண்டதால என்னுடைய வாகனமாகவும் கொடியிலும் கொண்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது ஈடு இல்லாத தர்மத்துக்கு ஈடு இல்லாததாலதான் தன்னுடைய ஈடு இல்லாத அந்த ரிஷபத்தினை கொடியில சுவாமி வச்சு தன்னோட அடையாளம் அதுதான், தர்மம் தான் அப்படின்றத சுவாமி சொல்றாரு. உயர்ந்தது உடையார் அதுவே ஊர்வார், அதையே வாகனமாகவும் மாதிரி கொடியில கொண்டவர் அதையே வாகனமாகவும் கொண்டு ஊர்வார். கன்றாணியம் ஆயினம் சூழ் புறவின் கடவுள் மயானம். முதல்ல சோலைகள் சொன்னாங்க, இப்ப அந்த காடு போல இருக்கு இல்லையா, அந்த இடத்த சொல்றாங்க பாருங்க. அந்த புறவுனா காடு, அந்த கடவுள் மயானம் நல்ல காடு நிறைஞ்ச பகுதியா இருக்கு. என்னென்ன காடுகள்லாம் என்ன இருக்குன்னா நிறைய ஆணினம் இருக்கு, நிறைய மாடுகள் இருக்கு, அதோட கன்றுகள்லாம் இருக்கு, மேய்ஞ்சிருக்கு. அது மாதிரி பசுக்களும் அதோட கன்றுகளும் மேய்கின்ற அந்த காடுகளால் சூழப்பட்ட கடவுள் மயானத்தில் இறைவன் விரும்பி வீற்றிருக்கின்றார். ஏன்னா பசுக்களே எப்படின்னு சொன்னா அதோட துகள்கள் நடந்து போது அந்த துகள் பட்டாலே நம்ம புனிதமாகி விடுகிறோம். எல்லா முனிவர்களும் தேவர்களும் புண்ணிய நதிகளும் எல்லாமே பசு கோமாதால அடக்கும். அதனால சிறப்புக்குரியது. அந்த பசுக்கள் கன்றுகளோட மேய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காடுகளால் சூழப்பட்டதாக விளங்குகின்ற கடவுள் மயானத்தில் இறைவன் விரும்பி வீற்றிருக்கின்றார். பின்தாழ் சடையார், முன்னாடி தாழுகின்ற நீண்ட சடையினை, பொன் சடையினை, பொன் போல விளங்குகின்ற சடையினை இறைவன் உடையவர். ஒருவர், அவர் எம்பெருமான் அடிகளே, அவர் இல்லாதவர் இல்லையா, ஒருவர் ஈடினை யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவர் யாருன்னா எம்பெருமான் அடிகளாகியவரே. 7வது பாடல். பாசமான தலைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார், ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமேல் ஒருவார், ஆசை மலர்போல் விடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார், பேச வருவார் ஒருவர், அவர் எம்பெருமான் அடிகளே. நான் பாடலையும் வருது பெருமான் அடிகளே அப்படின்ட்டு ஒரு நாமத்தை போச்சு. பாசமான கலைவார், பாசம் மலங்கள் ஆனவர், எல்லாத்தையும் கலைவர் இல்லையா. சிறு தெய்வங்கள் எல்லாம் வணங்கினா தெய்வங்கள் என்ன பண்ணும்? தெய்வங்கள் வழி இறைவன் தான் அருள் செய்கின்றார். என்ன வணங்குனாங்களோ, என்ன பூஜை செய்தார்களோ அதற்குரிய பலன் தான் கிடைக்கும். ஆனா பாசங்களை நீக்கக்கூடியவன் சிவபெருமான் தான். ஏன்னா பாசங்களால் பற்றப்படாதவன் தூயவன் நிம்மலன் அவன். தூய்மையா இருக்கிற ஒருத்தனாலதான் என்ன பண்ண முடியும்? அந்த பாசங்களை களைய முடியும். பாசங்களால் பற்றப்படாத ஒருவனாலும் பாசங்களை களைய முடியும். பாசமான கலைவான், நலங்களை எல்லாம் களையக்கூடிய தூய்மையானவன், புனிதன், புண்ணியன். பரிவார்க்கு அமுதம் அணையார், பரிவார்னா அன்பர்கள், அன்பர்களுக்கு எல்லாம் அமுதம் அணையார், அமுதம் போன்ற அணையார்னு அன்பர்கள். அடியவர்களுக்கு அமுதத்துக்கும் சுவாமிக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, அமுதமானது நாக்குல இறைவன் உள்ளத்துல திட்டிப்பார், அதுதான் அடியார்களுக்கு. அடியார்களுக்கு பரிவார்க்குனா அடியவர்களுக்கு அமுதம் அணைவார், அன்பர்களுக்கு உள்ளத்தில் தித்திக்கின்ற அமுதம் போன்ற நினைச்சாலே தித்திக்கும். அமுதம் உண்டாதான் தித்திக்கும், நினைத்தாலும் வணங்கினாலும் நேர்ல கண்டாலும் தித்திக்கின்ற அமுதமானது சிவபெருமான். அன்பருக்கு அமுதம் அணையார், அமுதம் போன்றவர் இறைவன். அமுதம் போன்றவர் அப்படின்னு சொன்னா
இனிமைக்காக மட்டும் இல்ல, அது உறுதி பயக்கின்ற தன்மையும் இருக்கு. அமுதமானவன் இறைவன் ஆசை தீர கொடுப்பார். ஆசை தீர இங்க அருள் கொடுப்பார். எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னு சொன்னா, அடியவர் பெருமக்கள் இறைவன் திருவடியை வணங்குகின்றவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இறைவன் திருவடியை அடைய வேண்டும். அப்ப வந்து என்ன ஆகணும், பாசங்களை எல்லாம் களைவார், அவங்க விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி என்ன பண்ணுவாரு, ஆசைகளை எல்லாம் தீர்த்து தன் திருவடியில் ஆட்கொள்வார் இறைவன். அது அவங்களுடைய அவங்க வேண்டுதலை பொறுத்து இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இறைவன் திருவடியை வணங்கி எதுவுமே வேணாலும் பற்றற்று என்ன பண்ணுவாங்க, திருவடியை சார்ந்திருத்தாலே போதும் நினைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க சுவாமி, அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அருள் வரலாறுல சொல்லுவாங்க, தன்னுடைய அந்த தம்பியார திருமணம் செய்து கொண்டது தெரிந்து கோபத்தோட சுவாமி இருப்பாங்க இல்லையா, பறவையார். அப்ப அந்த தீர்ப்பதற்காக சுவாமியே எழுந்தருளி வருவாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு சிறந்த காரணம் ஆறுமுக நாவல ஒரு இதையில எழுதி. என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு மட்டும் இல்ல, எல்லா அடியார் பெருமக்களுக்கும் இதுதான் செய்யறாங்க. அடியார் பெருமக்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமியே அதை களைவார். அது மட்டும் இல்லாம அது யார் மூலமாவது செய்வாங்க, ஆனா சுவாமி தான் அதை செய்யறாங்க. அத உலகத்திற்கு நேரா உணர்த்தும் போட்டு நேர்ல வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வினைகளை துய்க்க வேண்டும். இப்போ அந்த பெண் பறவையார் நிலை நிறைய சாப்பிடாம காதல் இருக்கு, அதை துய்க்கல, அது முடிக்கலன்னா அவருக்கு அந்த திருவடியை சேர முடியாது. அப்ப அதை துய்ப்பித்து அந்த வினைகளை கழித்து அந்த ஆசையை கழித்து தன் திருவடியில் சேர்க்க வேண்டும்ன்றதற்காக சுவாமி என்ன பண்றாரு, தூது செய்கின்றார். அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த அருளை இறைவன் செய்வார். இது தான் தான் செய்கின்றேன் அப்படின்றத நேர்ல காட்டுறதுக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு நேரே வந்து தூது சென்றார் அப்படின்னு சொல்றார். இது போல அடியவர்களின் ஆசை தீர அருள் செய்பவர் இறைவன். ஆசை தீர அருள் கொடுப்பவர். இங்க ஆசை தீர கொடுப்பார்னா அருள் செய்பவர் இறைவன். அலங்கள் விடைமேல் வருவார். மாலை அணிந்த அலங்கள்னா மாலை அணிந்திருக்கின்ற விடையின் மீது இறைவன் வருவார். காசை மலர் போல் மிடற்றார். முதல்ல கரிய மிடற்றார் முதல் பாடல்ல பார்த்தா, இப்ப காசை மலர் போல். காசை மலர்னா அது ஒரு நீல நிறம் உடைய மலர். அந்த நீல நிறமே கருமை நிறத்துக்கு தான் வந்து ஒப்புமையா சொல்லுவாங்க. அப்ப வந்து கரிய அந்த நீல மலர் போன்ற மிடற்றினை இறைவன் உடையவர். காசை மலர் ஆகிய அந்த கரிய அந்த நீல நிற மலர் போன்ற மிடற்றினை இறைவன் உடையவர். மயானத்தில் விரும்பி வீற்றிருக்கின்றார். பேச வருவார் ஒருவர். இறைவனுடைய புகழை நம்ம பேசணும் இல்லையா, அது போல எல்லா உலகத்தவர்களும் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டு வந்து வணங்குவார்கள். பேச வருவார்னா அவரது புகழை பலரும் பேசி வணங்கும் பெருமைக்குரியவர். இறைவனை வந்து வணங்குகின்றார்கள். உலகத்தவர் மட்டும் இல்லாம தேவ உலகத்துல மற்ற எல்லா உலகத்தவரும் வந்து இறைவனை போற்றி வணங்குகின்றார்கள். அத்தகைய பெருமைக்கு உரியவனாக இறைவன் விளங்குகின்றார். அதுதான் பேச வருவார் ஒருவர். இறைவனை பெருமை ஒப்பில்லாதது, அதை பலரும் பேசுமாறு புகழுமாறு பெருமைக்குரியவனாக இறைவன் விளங்குகின்றான். அவர் எம்பெருமான் அடிகளே, அவன் எம்பெருமான் ஆகிய அடிகளே. எட்டாவது பாடல். செற்ற அரக்கன் அலற திகழ் சேவடி மெய்விரலால் கல் குன்று அடர்த்த பெருமான் கடவுர் மயானம் அமர்ந்தார். மற்ற ஒன்று இணையில் வலிய வாசியில் வெள்ளி மலை போல் வெற்றொன்று ஏறி வருவார். அவர் எம்பெருமான் அடிகளே. அதாவது எப்பவும் போல எட்டாவது பாடல்ல ராவணனுடைய வலிமையை அளித்தது அப்படின்னு சொல்ல, அதாவது போட்டு சொல்றாங்க. செற்ற அரக்கன் அலற, அதாவது செற்றனா சினமிக்க அரக்கன். ஏன் அப்படின்னா அரக்கனால அந்த குணம் இருக்கு இல்லையா. ராவணன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வலிமையை சோதிப்பதற்காக என்ன பண்றாங்க, அந்த கைலாய மலையை வந்து தூக்கப்பட்டு நினைக்கிறான். இப்போ அந்த அரக்கன் என்ன பண்றான், ஒரு மலையே தூக்கணும்னா அது ஈஸியா முடியாது. அப்போ வந்து தன்னுடைய 10 தலையை உள்ளார விட்டு 20 கைகளையும் உள்ளார விட்டு தூக்கணும். ஏன் அப்ப வந்து சுவாமி என்ன பண்றாருன்னா, அந்த மலையே ஆடும்போது உமையன்னை அஞ்ச சுவாமி என்ன பண்றாரு, லேசா தன்னோட விரலால அந்த மலைய கைலாய மலையில லேசா ஊன்றாரு. அவன்தான் ஒரு விரலால அந்த லேசா அழுத்துறாரு. அவன்தான் அப்படி அழுத்தும் போது அவன் அலறான் இல்லையா, மலை கடியில மாட்டினா அப்படி இருக்கும், அலறுகி. அதுதான் சொல்றான்.
சினமிக்க அரக்கனாகிய ராவணன் அலற திகழ் சேவடி அந்த அப்படி வந்து அடர்த்த அந்த பெருமைமிக்க சேவடியை உடைய இறைவன் என்ன பண்ணா நெல் விரலால் கல் குன்றுனா புதிய மலை அந்த கல்லால் ஆன கைலாய மலையை தன்னுடைய மென்மையான விரலால் வந்து அடர்த்த தன்னுடைய கால்ல இருக்கிற ஒரு விரலால கைலாய மலையை சிறிது ஊன்றி ராவனுடைய வலிமை தொலையுமாறு அடர்த்த பெருமான் வலிமையை வச்சுதான் அவன் அகங்காரம் கொண்டான் அவனோட வலிமை இவ்வளவுதான் அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணாரு சுவாமி தன்னுடைய திருவிரலால் ஊன்றி அவனை அடர்த்தவன் கடவுர் மயானம் அமர்ந்தார் அவன் கடவுரில் வீட்டிலிருந்து அருளுகின்றான் மற்ற ஒன்று இணையில் வழியே இங்க வந்து அந்த இடபத்தோட பெருமையை சொல்றாங்க மற்ற ஒன்று இணையில் இதற்கு இணையாக வேற ஒன்று ஒப்புமை சொல்ல முடியாது சொன்ன மாதிரி மற்ற ஒன்று இணையில் வேறு ஒன்றும் இதற்கு இணையில்லாததாக விளங்குகின்ற அந்த ரிஷபம் அது மட்டும் இல்லாம வலிமை பொருந்திய சுவாமியே தாங்குதுன்னா எவ்வளவு சிறப்புக்குரியது அப்ப வந்து மற்றொன்றுக்கும் இணையில்லாத வலிமை உடைய மாசில் அதுதான் முக்கியம் ஏன்னா இறைவனை ஏறுகின்றார்னா அப்ப மாசு இல்லாததான் இருக்கும் சுவாமியோட சம்பந்தப்பட்டது எல்லாமே தூயதுன்னு பார்க்கணும் அப்ப மற்றொன்றுக்கும் இணையில்லாததாக அது மட்டும் இல்லாம வலிமை பொருந்தியதாக தூயதாக விளங்குகின்றது அப்படிப்பட்ட அது மட்டும் வெள்ளி மலையாம் எப்படி இருக்கு பாருங்க வெள்ளை விலைன்னு இருக்கிறதுனால பாக்குறதுக்கு பெரிய விடைன்னு சொன்னாங்க பெருசா இருக்கு வெள்ளையா இருக்குன்னா வெள்ளி மலை போல விளங்குகின்ற ஒப்பில்லாத வலிமை உடைய தூய்மையான வெள்ளி மலை போல விளங்குகின்ற பெற்று ஒன்று ஏறி ரிஷபத்தின் மீது ஏறி வருவார் அவர் எம்பெருமான் அடிகளே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 9வது பாடல் வருமா கரியின் உரியார் வளர்க்கும் சடையார் இடையார் கருமான் உரித்தோர் உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் திருமாலோடு நான்முகனும் காணமுன் ஒன்னா பெருமான் எனவும் வருவார் அவர் எம்பெருமான் அடிகளே ஒரு மாகரியின் உரியார் ஒவ்வொரு பதிகதான் இது வருது அதாவதே கிடையாது கஜாசுரன் என்னும் அரக்கன் வந்து பெரிய யானையா வந்து சுவாமியை தாக்க வரும்போது என்ன பண்றான் அப்படின்னு அதாவது சுவாமியை தாக்க வரல அவங்க அடியார்களுக்கு துன்பம் செய்ய வரும்பொழுது அடியார் பெருமக்கள் இறைவனை சரணடைய அப்ப தெரிஞ்சும் அவர்களுக்கு துன்புறுத்த அவன் வரான் அப்பதான் சுவாமி என்ன பண்றாருன்னா பின்ன தொடும் அளவுக்கு அந்த உயர்ந்த திருவுருள் கொண்டு அந்த கொடிய யானைய வந்து முதுகுல கைய வச்சு நடத்தால் அப்படி என்ன பண்றாரு கை விரலால தோலை உரித்து திருமேனியில் போர்த்தி கொள்கின்றார் அப்படின்னு பாத்தோம் இல்லையா அதுதான் அந்த மாதிரி அந்த மாகரி பெரிய உருவம் எடுத்து வரான் அந்த கஜாசுரனை தோலை உரித்து திருமேனியில் உரி அப்படின்னு சொன்னா தோலை உரித்து திருமேனியில் போர்த்தியவன் சிவபெருமான் வளர்ப்பும் சடையார் இடையார் நீண்ட மென்மையான அந்த சடையினை உடையவன் இறைவன் சடை பாருங்க ஞானத்தின் வெளிப்பாடுல அதையும் போர்த்தி சொல்லியிருக்காங்க வளர்கின்ற மென்மையான புன் சடையினை உடையவன் அவன் விடையார் விடை மீது வருபவன் இதுலயும் விடை வந்து இந்த பாடலையும் வரும் பாடல சொன்ன மாதிரி அதாவது ஒவ்வொரு அந்த பாட்டுல 3 சொல்றாரு மற்றொன்றுக்கும் ஒப்பில்லாதது வலிமை உரியது அது மட்டும் இல்லாம தூயது வெள்ளி மலை போல விளங்குகின்ற அந்த ரிஷபத்தின் மீது வருவார் கருமான் ஒளித்தோல் உடையார் மான வந்து கரிய மான் எப்படி வந்து யானை தோலை உரித்து போட்டிருக்காரோ அது போல கருமானுடைய தோலினையும் தன்னுடைய உடையாக இறைவன் உடுத்தி இருக்கின்றான் கடவுர் மயானத்தில் விரும்பி வீற்றிருக்கின்றான் திருமாலோடு நான்முகனும் தேர்ந்தும் காணமும் தேடுறாங்க திருமாலும் நான்முகனும் மயக்கத்தினால தாமே பெரியவர்னு நினைச்சு சண்டை போடுறாங்க அப்படி அகங்காரத்தால் நிறைஞ்சிருக்கிற அவங்களால தேடி காண முடியல திருமால் கன்றியாகவும் பிரம்மன் அன்னமாகவும் தேடியும் காண முடியாத ஒன்னா பெருமாள் இருவராலும் காண முடியாத இறைவன் எனவும் வருவார் அவர்களாலும் காண முடியாது அப்படியாக பெருமைக்குரிய இறைவனாகவும் இறைவன் விளங்குகின்றார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா
நமசிவாய என்ற மந்திரம் இறைவனோட நாமத்தை சொல்லி அவர்களை வணங்கதான் இறைவன் அவர்களுக்கு வெளிப்பட்டு அருள் செய்து அவங்களுக்கு காக்கும் தொழிலையும் படைத்த தொழிலையும் தந்தருவார் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இதை வந்து நிறைய எல்லா பதிகத்திலையும் வந்து திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருப்பாங்க. அப்பர் பெருமான் சுந்தரமூர்த்தி ஞான பெருமானும் அவ்வப்போது சொல்லுவாங்க. காஞ்சி பதிகத்துல கூட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மண்ணினை உண்டுமிட்ட மாயனும் மாமலர் மேல் அண்ணலும் நன்னறிய ஆகியே. ஏன் மண்ணினை உண்டு உமிழ்த்தான் திருமால். அவங்க அம்மா வாய தர மண்ணு இருக்கான்னு பார்க்கும் போது திறக்கும் போது உலகமே தெரிஞ்சுக்கலாம். ஆனா உலகத்தையே வாயில காட்டின அந்த குறையால கூட என்ன பண்ண முடியல, சுவாமிய தெரிஞ்சுக்க பார்க்க கூட முடியல, சுவாமிய அறிஞ்சுக்க முடியல. அது போல அந்த மலர் மேல இருக்கின்ற எல்லா லோகத்தையும் படைக்கும் ஆற்றலக்கூடிய அந்த பிரம்மனுக்காலும் சுவாமி வந்து அடைய முடியல. அத்தகைய இறைவன் அவர்களா ஒன்னா பெருமான் அப்படி அறிய முடியாத தன்மை உடைய இறைவன் எனவும் ஒருவர் அவ்வளவு பெருமைக்குரியராகவும் இறைவன் இருப்பார். அவர் எம்பெருமான் அடிகளே. 10வது பாடல். தூய விடைமேல் வருவார் துன்னார் உடைய மதில்கள் காய தேவ செற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் தீய கருமம் சொல்லும் சிறுப்புண் தேரர் அமனர் பேய் பேய் என வருவார் என்ன வருவார் அவர் எம்பெருமான் அடிகளே. அதாவது தூய விடைமேல் வருவார் சொன்னதுதான். தூய்மையாகிய சாத்வீக குணமுடைய விடை மீது இறைவன் வருவார். புன்னார் உடைய மதில்கள் காய வேவ செற்றார். புன்னார்னா பகைவர்கள், பகைவர்கள் ஆகிய அங்க அவங்க பகைவர்கள் மதிலாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் காய வேவ செற்றார். செற்றாரா சினந்தார். என்னன்னா வேவனை எரியுமாறு சினந்தார். சுவாமி என்ன பண்ணாங்க, கோவப்பட்டு அதை சினந்து எரித்து அழித்தார். அதான் சொல்றாங்க. பகைவர்கள் ஆகிய போதும் மதில்களாக இருந்தாங்க. அவர்கள் காயுமாறு அழியுமாறு வேவ செற்றார். கோபம் கொண்டு சினந்து அதனால் எரியுண்ண செய்த முப்புறங்களையும் எரித்து அழித்தார் இறைவன். கடவுர் மயானம் அமர்ந்தார். கடவுர் மயானத்தில் அவர் வீற்றிருக்கின்றார். தீய கருமம் சொல்லும் சிறுபுண் தேரர் அமனர். அதாவது இங்க தேரர் தான் புத்தர்களும் அமனர் தான் சமணர்கள். அவர்களுடைய செயல் எப்படிப்பட்டது, அவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க பாருங்க. தீய கருமம் சொல்லும், தீய அவங்களுடைய போதனைகள் நூல்கள் எல்லாமே என்ன பண்ணா தீய கர்மமும் செய்யும். தீய செயல்களே, அதாவது உண்மை நெறி சொல்லாத மெய்ப்பொருளை கொண்டிருக்காது. சிறப்பா சொல்லுவாங்க. மெய்ப்பொருள் ஆகிய சிவபெருமானை பொருள் என கொண்டிருக்காதது எல்லாமே தீமைக்குரியதுதான். சிவபெருமானையே மெய்ப்பொருள் என கொண்டிருக்காமதால பொய்ப்பொருளை கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரி அந்த தீய கர்மத்தையே சொல்லுகின்ற, செயல்களையே செய்கின்ற சொல்லுகின்ற சிறு புண் தேரர் அமனர். அந்த சிறு புண்ணுக்கு என்ன ஒரு விளக்கம் சிறப்பா சொல்றாங்கன்னா, சிறுமையும் புண்மையும் நிறைந்தன்னு சொல்றாங்க. சிறுமைனா என்ன, புண்மைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட்ட செயல்களை செய்தால் அது சிறுமைனா. அதே போல வந்து கெட்ட எண்ணத்தோட தீய சொற்களை சொன்னா அதுதான் வந்து புண்மைன்னு அர்த்தம். ஒரு செயல்களை செய்வது வந்து செயலால தீமை செய்வது சிறுமை. வாக்கால தீய சொற்களை சொல்வது, கெட்ட எண்ணத்தோட தீமை பயக்கின்றதெல்லாம் சொல்றது வந்து உண்மை. அப்ப சொற்களாலும் செயலாலும் தீமையே செய்து கொண்டிருக்கின்ற, இழிவாகிய செயல்களே செய்து கொண்டிருக்கின்ற, பொய் பொருளையே பற்றி இருக்கின்ற, மெய் பொருளையே அழிந்திடாதன்னு இருக்கு. சொன்னா சிறுமைனா தீமைகளை செய்வது, உண்மைனா சொல்வது. இது மாதிரி சொல்லாலும் வாக்காலும் சரி உடலாலும் சரி செய்கின்ற இந்த எல்லாமே வந்து தீய செயல்கள். அப்படிப்பட்ட அந்த புத்தரும் சமணர்களும் என்ன சொல்றாங்கன்னா, பேய் பேய் என்ன வருவார். இது 2 விதமான பொருள் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. தர்மபுர உரையில என்ன சொல்றாங்கன்னா, சுவாமியே அவங்க பேய் பேய்ன்னு சொல்லுவாங்க. நிறைய மதத்தவர்கள் அப்படி சொல்றாங்க. அவங்க தெய்வம் தான் வந்து உண்மை தெய்வம், மற்ற தெய்வம் எல்லாம் பேய் சாத்தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் ஒரே பொருள் தான், சிவ பரம்பொருள் தான். எப்படி சொன்னாலும் அவனைதான் போய் சேருதுன்ற உண்மையை அவர்கள் உணர மாட்டார்கள். சீக்கியர் உரையில என்ன சொல்றாங்கன்னா, சுவாமி எப்போதுமே எல்லா கணங்களும் சூழ்ந்து இருக்கு. பூத கணங்கள் பேய் பிசாசுகளும் சூழ்ந்து இருக்கும் இல்லையா. அதனால அம்மா என்ன சொல்றாங்க, காரைக்கால் அம்மையார் எப்போதும் சூழ்ந்து உங்களை போற்றி பாடிக்கொண்டிருக்கின்ற பேய் வடிவத்தை வேண்டி பெற்றாள் இல்லையா. வடிவத்தையும்
வேண்டி பெற்றனால் அப்படின்னு சுவாமியா காசு கொடுத்தீங்களா சொல்லுவாங்க. எதுவும்? அந்த சுவாமி பொய் வரும்போது கூட சொல்லாதீங்க. பேய் கணங்கள்லாம் வருமா. அதை அப்படியே பார்த்துட்டு அவங்க பேய் வராங்க பேய்ன்னு அப்படின்னு பயந்தவங்க சொல்லிட்டு எல்லாம் ஓடுறாங்க போறாங்க. அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. உங்ககிட்ட காசு வாங்க பொய் சொல்லிட்டு காசு வாங்கிட்டு அவங்க என்னன்னா போயிருக்காங்க. பொய் பொருளை கொண்டிருக்கின்றவர்கள் உண்மையை அறியாதவர்கள், அதனால சுவாமியை இகழ்ந்து பேசுகின்றார்கள் அப்படின்றதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துல அவர்கள் பெருகி இருந்தார்கள், சுவாமியை இகழ்ந்து பேசினாங்க. அவங்க பொய் பொருளை கொண்டிருக்கின்றவர்கள், அதனால அவர்கள் கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். சொற்களும் செயலும் எல்லாமே இழிவானது, சிறுமை பொருந்தியது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களால் அறிய முடியாத இறைவன் பெரிய பெருமான் அடிகள் அவன் திருக்கடவுர் மயானத்தில் விரும்பி வீற்றிருக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இறுதி பாடல், 11வது பாடல். மரவம் பொழில் சூழ் கடவுர் மண்ணு மயானம் அமர்ந்த அரவம் அசைத்த பெருமான் அகலம் அறியலாக பரவும் முறையே பயிலும் பந்தன் செங்கல் மாலை இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இல்லை. இங்க மரம்னா குங்கும மரங்கள், அதாவது அங்க அதிகமா அந்த கடவுர் மயானத்துல இருக்கு. இந்த குங்கும மரங்கள் நிறைய நிறைஞ்சு இருக்கின்ற அந்த சோலைகள் சூழ்ந்து இருக்கின்ற கடவுர் மயானத்திலே இறைவன் மண்ணுனா நிலை பெற்று இருக்கின்றார், எப்போதும் இருக்கின்றார். அதுதான் சிறப்பு. இறைவன் அந்த குங்கும மலர்கள் சூழ்ந்து அந்த நிறைய மலர் அந்த மரங்கள் மிகுதியாக இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த திருக்கடவுர் மயானத்தில் எப்போதும் வீற்றிருக்கின்றார், அமர்ந்தன விரும்பி வீற்றிருக்கின்றார். அத்தகைய இறைவன் அரவம் அசைத்த பெருமான், கட்டிய ஏன் இடையில கட்டி இருக்காரு, கையில திருமுடியில கழுத்துல எல்லா இடத்துலயும். அப்ப இடையில கூட குளித்தலுக்கு மேல கட்டி இருக்காரு. அப்ப அந்த அரவம் அசைத்த பாம்பையே ஆபரணமாக அணிந்திருக்கின்ற பெருமைக்குரிய இறைவன் அகலம் அறியலாக, அதாவது அவனுடைய தன்மைகள் இல்லையா, இறைவனுடைய பெருமையை முழுவதும் அறிந்தார் யார், முழுவதும் உணர்ந்தார் யாரும் கிடையாது. ஏன்னா அவரு ஞான சம்பந்த பெருமானே சொல்றாங்க, இறைவனுடைய பெருமை அளவிட முடியாதது, அறிதற்கு அரியது, என்னால் இயன்றவரை நான் போற்றி அதை சொல்லியிருக்கேன் பதிகத்துலன்றார். அகலம் அறியலாக பரவும் முறையே பயிரும் இங்க பந்தன்றது சம்பந்த பெருமானை குறிக்கின்றது. அதாவது இந்த தன்மைகள் அறிய முடியாதது, என்னால் இயன்ற வரைக்கும் நீங்க அதை உணர்ந்து உயரணுன்றதுக்காக இறைவன் பெருமைகளை எல்லாம் அறிந்து கொள்ளும்படி பரவும் முறை இந்த பதிகத்தில் பயிற்று பாடி இருக்கின்றேன். யாருன்னா ஞான சம்பந்தன். இந்த செஞ்சொல் மாலை, இந்த சொல் மாலை, இந்த பதிகமானது செம்மை நெறியை தருகின்றது. செஞ்சொல்னா செம்மையை தருகின்ற, செம்மை நெறினா சிவநெறி, சிவநெறியை தருகின்ற இந்த தமிழ் மாலை இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் எனக்கால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நீங்க அறிந்து உய்ந்து கொள்ள வேண்டும்ன்றதுனால பதிகத்துல ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஞான சம்பந்தன் ஆகிய நான் இந்த செம்மை நெறி தருகின்ற இந்த சொல் மாலையை இரவும் பகலும் பரவி நினைவார். இரவும் பகலும் என்ன பண்ணணும்னா இறைவனை போற்ற வேண்டும். பரவினா போற்றி நினைவேன், இறைவனை நினைக்க வேண்டும். இந்த பதிகத்தினை உணர்ந்து, இந்த பெருமையினை உணர்ந்து பெருமைக்குரிய இறைவனை இரவும் பகலும் வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், தொழ வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நினைவார் வினைகள் இடரே. இப்படி இறைவனை நினைத்து கொண்டே இருந்தால் வினைகள் இல்லாமல் போய்விடும் சொல்றாங்க. இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் இந்த பாடலை சொன்னா மட்டும் போதாது, ஏன் பகலும் இறைவன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எப்போதும் இறைவனை நினைத்து கொண்டிருந்தா மட்டும்தான் சிறப்பா சொல்லுவாங்க. ஒரு குளத்துல பாசி படிந்திருக்கும், ஒரு கல்லை விட்டு எரிஞ்சிங்கன்னா பாசி நீங்கிடும், திருப்பி கொஞ்ச நேரத்துல சேர்ந்துடும் இல்லையா. அது போல இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் போது தீமைகள் அகன்று விடும், திருப்பி அதை மறந்துட்டோம்னா பற்றி விடும். அப்ப என்ன பண்ணணும், எப்போதும் இறைவனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இரவும் பகலும் எப்பொழுதும் போற்ற வேண்டும், நினைக்க வேண்டும் அன்போடு. அப்பதான் வினைகள் ஆனது நீங்கும். இந்த வினைகள் நீங்கிறதுக்கு இன்னும் நான் சிறப்பா சொல்றாங்க திருவாசகத்திலேயே. என்னை ஆண்ட பிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுது உடற்றும் பழவினை குறி செய்தவா பாடி பூவள்ளி கொய்யும். அதாவது இந்த குணம் பரவுதல் எதுக்காக அப்படின்னா, இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பரவி போற்றுனா நம்மள முறி செய்யுது இல்லையா. அதாவது நம்மள இப்பதான் முறினா முறிக்கின்ற, அந்த முறி செய்யறதுன்னா நம்ம முடிக்கிறது மட்டும் இல்லாம உழற்றுகின்றது. நம்மளை போட்டு எங்கெங்கெல்லாம் அது போட்டு ஆட்டுதோ அங்கெல்லாம் நம்ம போய் உழன்று திரிந்து துன்பப்படுகின்றோம். இவ்வாறு செய்கின்ற அந்த பழவினைகளை எல்லாம் சுவாமி ஏமாத்துறாராம். இது செய்தவா பாடி பூவள்ளி கொய்யாம. அந்த வினைகள் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இது போல நம்மளை முறிக்கும் போட்டு
நம்மள உழற்றும் எல்லாத்தையும் போட்டு அது அது எப்படிலாம் செயல்பட்டு வினை செய்யறதுதான் நம்ம வேலை. அதோடைய பலனை வந்து அது வினை கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? ஆனா சுவாமி என்ன பண்றாரு, அதை ஏமாத்துறாராம். ஏன் அப்ப அந்த ஏமாத்தணும், சுவாமியோட அருள் பெறணும்னா என்ன பண்ணணும்? குணம் பரவி. இதுக்காக திருப்பி திருப்பி இந்த பதிகத்துல எதுக்காக சொல்றோம்? இறைவனுடைய குணங்களை போற்றி பரவ வேண்டும். அப்போதான் என்ன ஆகும்? வினையானது நம்மை முறிக்காத வண்ணம் இறைவனால் அது நீக்கப்படும். இப்ப நம்ம இறைவனுடைய குணத்தை பரவ வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த குணத்தினை வந்து பரவணும்னு சொல்லியாச்சு. இரவும் பகலும் நினைக்கணும், போற்றி வணங்கணும்னு சொல்லியாச்சு. எப்படி அதை போற்றி சொன்னா மட்டும் பத்தாது, உள்ளத்துல அன்போடு செய்ய வேண்டும். அதுவும் திருவாசகத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்புள் உருக்கி இருவினையை ஈடழித்து. இந்த வினை எப்படி கழியும் பாத்தீங்கன்னா, என்பை உருக்குகின்ற அன்போடு பாடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இருவினையும் ஈடழிஞ்சிடும். நல்வினை மட்டும் இல்ல, தீவினை மட்டும் இல்ல, நல்வினையும் ஈடழித்திடும். அது மட்டும் இல்லாம துன்பம் எல்லாம் களையப்படும். அதுதானே முக்கியம் நமக்கு. வினை நீங்கி, வினையினால ஏற்படுகின்ற துன்பங்களும் நீங்கி துவந்துவங்கள் தூய்மை செய்து. இந்த வினை தொடர்ந்துகிட்டே இருக்கே, அது தொடர்பும் நீங்கிடும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, என்பை உள்ளில் உருக்குகின்ற அந்த அன்போடு இரவும் பகலும் இப்போது இடைவிடாமல் இறைவனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும், போற்றி பரவ வேண்டும். அப்போது வினைகள் நீக்கப்படும், துன்பங்கள் நீக்கப்படும். துன்பமே என்னாலும் துன்பமில்லை, இறைவன் துணையிருக்கும் சொல்லிட்டு பதிகத்தோட மகுடமே அதுதான். வினைகளை அகற்ற இரவும் பகலும் நினைக்க வேண்டும், பரவ வேண்டும். என்பு உருக்குகின்ற அன்போடு செய்தால் துன்பம் களையப்படும், வினைகள் நீக்கப்படும் சொல்லி இந்த வினைகளை நீக்குகின்ற இந்த அருள் பதிகத்தை வந்து தந்த அருளிய இறைவன் திருவருளால தந்த அருளிய சாந்தா அம்மையார் திருவடிகளை வணங்கி நன்றி சொல்லி இதோட அருள் கருத்துக்களை வந்து மிக எனக்கு சிறப்பா சொல்றதுக்கு ஒவ்வொரு நாளும் செறி ஊட்டிய கோமல் ஐயாவின் திருவடிகளை வணங்கி முன்னாடி வந்து அந்த பதிகத்துக்கு பாடலை விண்ணப்பம் செய்த மங்கையர் அரசி அண்ணன் திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களின் பொற்பாதங்களை வணங்கி புனித பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.